அத்தியாயம் 1. மோட்டார் பம்ப் செட் இயங்கிக் கொண்டிருந்தது. கால் வட்டமாக அடர்த்தியான தண்ணீர் வளைந்து விழுந்து சின்ன சின்ன கிளை வாய்க்கால்கள் வழியாக வயலுக்கு பாய்ந்து கொண்டிருந்தது. வயலில் நெல் நாற்றுகள் பச்சை யூனிஃபார்ம் அணிந்து காற்றின் தடவலில் சிலுசிலுவென்று சினுங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த வயலில் சூரியகாந்தி செடிகளில் வட்ட மஞ்சள் பூக்கள் எல்லாம் பேசி வைத்து கொண்டு ஒரே திசையில் திரும்பி பார்த்து கொண்டிருந்தன. முக்கிய சாலையில் இருந்து வயலை குறுக்கில் கடந்து சென்று மின்சார கம்பிகளின் மேல் 30-40 குருவிகள் பள்ளிக்கூட பிரேயர் போல வரிசையாக அமர்ந்திருந்தன. தடதடத்து வந்து நின்ற மோட்டார் பைக்கில் சத்த அதிர்விலும் அது வெளியேற்றிய பெட்ரோலிய புகையின் தொடலிலும் சில குருவிகள் பறந்து இடம் மாற்றம் செய்து கொண்டன. பைக்கை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினார் பாண்டித்தேவர். அவருக்கு பின்னால் அமர்ந்து வந்த மருது அவசரமாக இறங்கி உடனே குடையை விரித்து அவருக்கு பிடித்தான். பாண்டித்தேவர் வெள்ளை வெள்ளேரென்று 8 முழம் பாலியஸ்டர் வேட்டி கட்டி பச்சை நிற பட்டை பெல்ட் அணிந்திருந்தார். முழுக்கை பாலியஸ்டர் வெள்ளை சட்டை, 2 தோள்களிலும் 1 அடி நீளம் மட்டும் தொங்கும் ஒரு மடிக்கப்பட்ட கழுத்து துண்டு. காதோரங்கள் மட்டுமே நரைத்திருக்க மீசையில் ஒரு முடி கூட வெள்ளை இல்லை. பாண்டித்தேவருக்கு 48 வயது என்று ஊர் பெரியவரான பஞ்சாயத்து தலைவரான அவரே சூடம் அடித்து சத்தியம் செய்தால் கூட சற்று சந்தேகத்தோடு தான் ஒப்புக்கொள்வார்கள். அந்த பண்ணைக்காடு கிராமத்தில் மட்டுமல்ல, சுற்றுப்பட்டில் உள்ள 27 கிராமங்களிலும் கோயில் திருவிழாவாக இருந்தாலும் சரி, கபடி போட்டியாக இருந்தாலும் சரி, தேவரின் தலைமையில்தான் நிகழும். ஊருக்குள் போலீஸ் வருவதாக இருந்தாலும் முதலில் பாண்டித்தேவரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டுத்தான் வரும். பண்ணைக்காடு கிராமத்திலிருந்து வழக்கு என்று எதுவும் அருகாமை காவல் நிலையமான அபிராமபுரம் காவல் நிலையத்திற்கு போவதே இல்லை. எல்லாமே பஞ்சாயத்து பைசல்தான். இந்த பஞ்சாயத்து சமாச்சாரத்திற்காகவே தன் வீட்டு வாசலில் 15 அடி அகலத்தில் திண்ணை கட்டி சிமெண்ட் போட்டு மெழுகி வைத்திருக்கிறார். அங்குதான் பஞ்சாயத்து நடக்கும் என்றில்லை. பாண்டித்தேவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கே தேடிக்கொண்டு வந்து பிரச்சனைகளை சொல்வார்கள். மாந்தோப்புக்கு நடுவில் ஓடு வேய்ந்து சுற்றிலும் வெட்டி வேர் தட்டி கட்டி ஒரு ஆய்வுக்கூடம் அமைத்திருக்கிறார் தேவர். அங்கே நல்ல தேக்கில் செய்து வார்னிஷ் பூசி மெருகேற்றப்பட்ட வட்டமான மேஜையுண்டு. மேஜையை சுற்றிலும் 5-6 நாற்காலிகள் உண்டு. சாயங்காலம் 5-5:30க்கெல்லாம் பாண்டித்தேவர் அங்கே வந்து உட்கார்ந்து விடுவார். பக்கத்து கிராமங்களிலிருந்து சம அந்தஸ்து உள்ள பெரிய மனிதர்கள் காரிலும் புல்லட் பைக்கிலுமாக வந்து சேர்வார்கள். பிறகு ராத்திரி 1 மணி 2 மணி வரை சீட்டாட்டம்தான். அத்தனை பேருக்கும் 2-3 கேரியர்களில் கோழிக்கறி ஆட்டுக்கறியோடு சாப்பாடு பாண்டித்தேவர் வீட்டிலிருந்து வந்து சேர்ந்து விடும். அந்த மேஜை மேல் 100 ரூபாய் நோட்டை தவிர வேறு நோட்டுக்களை புழங்காது. எத்தனை ஜெயித்தாலும் யாரும் மார்த்தட்டுவதில்லை, எத்தனை தோற்றாலும் யாரும் முகத்தை தொங்க விடுவதில்லை. பாண்டித்தேவருக்கு கணீர் என்று குரல். ஒரு சாதாரண வாக்கியத்தை அவர் பேசினால் அது உத்தரவு போல இருக்கும். தனி அர்த்தங்கள் தொனிக்கும். பாண்டித்தேவர் செருப்புகளை கலற்றி போட்டுவிட்டு வேட்டியை மடக்கி கட்டிக்கொண்டு வயலின் வரப்பில் நடக்க துவங்க அவருக்கு குடைபிடித்த மருது அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க இயலாமல் கிட்டத்தட்ட பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு வயலில் ஒரு மாடு இறங்கி சாவகாசமாக பயிரை சாப்பிட்டு கொண்டிருக்க, எங்கடா அவன் பழனி, வயல்ல மாட்டை மேய விட்டுட்டு இவன் எங்க என்ன புடுங்கிட்டு இருக்கான் என்றார் பாண்டித்தேவர். வாயை சுற்றி 2 கைகளை குவித்து வைத்து, ஏ பழனி என்று கத்தினான் மருது. முதல்ல மாட்டை வரட்டுடா. பாண்டித்தேவர் மோட்டார் பம்ப் செட் இருந்த சிறிய அறைக்கு அருகில் வந்து நின்று இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு தொலை தூரத்திற்கு எல்லா புறங்களிலும் பழனி தென்படுகிறானா என்று பார்த்தார். மாட்டை விரட்டிவிட்டு வந்த மருது மறுபடி ஏ பழனி என்று கத்தினான். எங்கடா போய் தொலைஞ்சாய்வன் இந்த நேரத்தில் என்றபடி திரும்பியவர் தண்ணீர் கொட்டுகிற சிறிய சிமெண்ட் தொட்டிக்கு அருகில் ஒரு பித்தளை குடத்தையும் துவைக்கப்பட்ட சில பெண் துணிகளையும் பார்த்தார். சட்டென்று திரும்பி மோட்டார் அறையை பார்த்தார். அதன் இரட்டை கதவுகள் உள்புறம் சாத்தப்பட்டிருப்பது தெரிந்தது. அந்த கதவு முழுமையாக இல்லாததால் கீழே 2 ஜோடிகள் கால்கள் தெரிந்தன. ஒரு ஜோடி கால்களில் கொலுசுதான். மோட்டார் ரூமுக்குள்ள இருக்கிற கழுதைங்க யாரா இருந்தாலும் இப்ப வெளியில வந்துடணும் என்றார் உத்தரவாக. நடுங்கிக் கொண்டே பழனி வெளியில் வர தாவணி அணிந்த பெண் அவசரமாக தன் உடைகளை சரி செய்தபடி வெளியே வந்து தலை குனிந்து நின்றாள். அவள் நெற்றி குங்குமம் லேசாக கலைந்திருந்தது. என்னடா இது கூத்து, அங்க வயல்ல மாட்டை விட்டுட்டு நீ இங்க மேய்ஞ்சிட்டு இருக்கியா, யாரா இவ? அவன் நடுங்கும் கைகளால் கும்பிட்டபடி திக்கி போனான். முதலாளி, நான் பரிசம் போட்ட பொண்ணுதாங்க. அடுத்த மாதம் கல்யாண தேதி வச்சாச்சு. சும்மா 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கலாம்னு. கதவை சாத்திட்டு 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தியா? பின்னிடுவேன் ராஸ்கல். பரிசம் போட்ட பொண்ணுன்னா படுக்க கூப்பிட்டுடுவியா?
ஏம்மா, அவன் ஆம்பளை, அவசரக்காரன். உனக்கு புத்தி வேணா? அடுத்த மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாதா? நான் பாட்டுக்கு குளத்துல துணி துவைச்சி எடுத்துக்கிட்டு தாங்க போய்கிட்டு இருந்தேன். அவர் தான் வற்புறுத்தி நான் வேணான்னு சொன்னேன். நீ போ, நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன். அவள் பிழிந்த ஈரத் துணிகளை தோளில் போட்டுக்கொண்டு குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்து ஒரு முறை தன் மச்சானை திரும்பி பார்த்துவிட்டு நடந்து சென்றதும் பொலேர் என்று பழனியை அறைந்தார் தேவர். என்னை மன்னிச்சிருங்க முதலாளி, தப்பு எதுவும் நடக்கல. சும்மா ஆசையா. வாயை மூடுடா, நான் அப்பட்டமாக தான் கேட்பேன். நீ பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு ராத்திரியே பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா என்னடா பண்ண அந்த பொண்ணு? வேற ஒருத்தனை கட்டுமா? வயிற்ற ஒப்பிக்கிட்டு அதை பெற்று வாழ்க்கை பூரா அழுதுகிட்டு இருக்கணுமா? பெரியவங்க எதையும் விஷயத்தோட தான் சொல்லியிருக்காங்க. போடா, போய் வேலையை பாரு. பாண்டித்தேவர் வயல் முழுக்க ஒரு சுற்றி வந்தார். அங்கங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கு வேலை உத்தரவுகள் சொல்லிக்கொண்டே வந்தார். வயல்களுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருந்த களத்து மேட்டில் வைக்கோல் போர்க்குவியலின் நிழலில் போடப்பட்டிருந்த கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து கை நீட்டினார். அதுவரை சுமந்து கொண்டிருந்த எவர் சில்வர் வெற்றிலை டப்பாவை மருது அவரிடம் நீட்ட அதை திறந்து சீவல் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு வெற்றிலையை எடுத்து சுண்ணாம்பு தடவிக்கொண்டே, என்னையா பெரிய கோனாரே, என்ன ஆச்சு பெரிய பொண்ணு கல்யாணம்? இடம் கூடி வர்ற மாதிரி இருக்கு. ஐயா கிட்ட பத்திரிக்கை வைக்க கூடிய சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்ன, ஆளை காணுமே. இளநீரை சீவிக்கொண்டிருந்த பெரிய கோனார், இல்லைங்க முதலாளி, ஒரு 5 பவுன் தௌசண்ட்ல இடம் கூடி வரலங்க என்றார். இளநீரில் ஓட்டை போட்டு தென்னை ஓலையை நறுக்கி வைத்து எடுத்து வந்து தேவரிடம் நீட்டினார். வெத்தலை போட்டேன் ஐயா, கொஞ்சம் கழிச்சு போய் கொப்பளிச்சுட்டு குடிக்கிறேன். நீ குடிடா மருது. எனக்கு வேணாம் ஐயா. அட குடிடா படவா. பையனுக்கு உத்தியோகமா? ஆமாங்க, தாலுகா ஆஃபீஸில் கிளார்க் உத்தியோகம். அப்புறம் என்னையா 5 பவுன் வித்தியாசத்தில் இடத்த விட்டுறதா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. பொண்ணுக்கு வயசேறிக்கிட்டே போகுதுல்ல. என்ன ஆச்சு வயசு உன் பொண்ணுக்கு? 27 ஆச்சுங்க. இத்தனை வயசு வரைக்கும் வீட்டில் வச்சிருக்கிறதா? இப்போ நம்ம பாப்பாவுக்கு 18 வயசு தான் ஆகுது. டிவி போட்டி பார்க்குது, புஸ்தகம் படிக்குது, அவங்க அம்மாவோட வண்டி எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு போகுது, தனியாக சிரிச்சுக்குது, தூக்கத்தில் உளருது, புரண்டு படுக்குது. இதான் குறிப்பு. நாம் புரிஞ்சுக்கணும். இந்த வருஷத்துலேயே நான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு இருக்கேன். நீ என்னடான்னா 27 வயசாகுதுன்னு பதறாமல் சொல்கிற. பதறி என்னங்க முதலாளி ஆக போகுது? வசதி வாய்ப்பு வேணாங்களா? தாலுக்கா ஆஃபீஸ் பையனை அந்த 5 பவுன் போடுறோம்னு சொன்னால் முடிச்சிடலாமா கொனாரே? 1 வாரத்தில் தகவல் சொல்கிறேன்னு நான் அவகாசம் வாங்கியிருக்கேன் முதலாளி. அப்புறம் என்ன, விடு. நாளை காலையில் வீட்டுக்கு வா, பணம் தர்றேன். 5 பவுனுக்கு பணம் தர்றேன். நீ திருப்பி எதுவும் தர வேணாம். ஐயா, நெகிழ்ந்து போனார் பெரிய கோனார். பாண்டித்தேவர் எழுந்து கொண்டார். அத்தியாயம் 2. பண்ணைக்காட்டில் எல்லை தாண்டி 1 கிலோமீட்டரில் இருந்தது அந்த பழைய இடிபாடுகளுடன் கூடிய சர்ச்சு கட்டிடம். 40-50 வருடங்களுக்கு முன்பு ஒரு புயலில் நொறுங்கி விழுந்து சிதிலமான அந்த சர்ச்சு கட்டிடம் அதன் பிறகு புதுப்பிக்கப்படாமல் அங்கங்கே இடிபாடுகளுக்கிடையில் சின்ன செடிகள் எல்லாம் வளர்ந்திருக்க மாலை நேரங்களில் ஒருவித பயத்தை பார்ப்பவர்களிடத்தில் தோற்றுவிக்கும். பண்ணைக்காட்டிற்கு மரவண்டியில் நல்ல தண்ணீர் எடுத்து வந்து வீடுகளுக்கு கொடுத்து கொண்டிருந்த ராயப்பன் இந்த சர்ச் அருகில் ஒரு விடியற்காலையில் இறந்து கிடந்தான். வாயிலிருந்து இரத்தம் வழிந்திருந்தது. சர்ச்சு இடிந்த போது ஒரு பாதிரியார் அந்த இடிபாடுகளில் சிக்கி இறந்து போனதாக ஏற்கனவே ஊரில் பேசிக்கொள்வதுண்டு. ராயப்பன் ரத்தம் கக்கி அதே சர்ச் அருகில் இறந்த சம்பவத்திற்கு பிறகு சுற்றுப்பட்ட அத்தனை கிராமங்களிலும் ஒரு புதிய பேச்சு உலாவியது. சர்ச்சிலேயே சதா உலாவிக் கொண்டிருக்கும் இன்னும் சாந்தியடையாத பாதிரியாரின் ஆவிதான் ராயப்பனை கொன்றுவிட்டது என்பதே பேச்சு. அன்றிலிருந்து அந்த சர்ச் அருகில் பகல் நேரத்தில் கூட அவசர இயற்கை உந்துதல்களுக்கு கூட யாரும் ஒதுங்குவதில்லை. எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த சிதிலமடைந்த சர்ச்சை நோக்கி முக்கிய சாலையில் இருந்து தனது சைக்கிளை திருப்புவதற்கு முன்பு சாலையில் வேறு நடமாட்டம் எதுவும் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டாள் செல்வி. பாவாடை தாவணி அணிந்து இரட்டை பின்னல் போட்டிருந்த செல்வி பாண்டித்தேவர் காமாட்சியம்மாள் தம்பதியின் ஒரே புத்திரி. தேவருக்கு சொந்தமான 40-50 லகரம் தேரும் அனைத்து சொத்துக்களுக்கும் ஏக வாரிசு. அப்பா அம்மா இருவரிடத்திலும் ஏக செல்லம். 5வது வரை அந்த ஊர் பள்ளியிலேயே படிக்க வைத்தார். 6வது முதல் +2 வரை தஞ்சாவூரில் படிக்க வைத்தார். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தினமும் காரில் அனுப்பி அப்படி படிக்க வைத்தவர் செல்வி காலேஜ் போக விரும்பிய போது, எம்மாடி, 5வது 6வது தாண்டி நம்ம வம்சத்திலேயே எந்த பொம்பளை பிள்ளையும் படித்ததில்ல. நீ ஆசைப்பட்டியேன்னு தான் இதுவரைக்கும் படிக்க வச்சேன். இது போதும் என்றார் தேவர். சரி, அப்படின்னா அபிராமபுரம் போய் வீணை கற்றுக்கிறேன். அங்கே வீணை டீச்சர் இருக்காங்க. ஐ லவ் மியூசிக் டாடி என்றாள் செல்வி கழுத்தை கட்டிக்கொண்டு. இந்த பாரு, இங்கிலீஷில் பேசின பல்லுலையே போடுவேன். நம்மளை ஆள வந்தவன் விட்டுட்டு போன மொழியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடாத. உன்னை படிக்க அனுப்பிச்சது 4 விபரம் தெரிஞ்சுக்கத்தான்.
கல்யாணமாகி போக வேண்டிய வயசு, அது என்னத்துக்கு வீணையெல்லாம்? ஏங்க, அவளை காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஏதோ இசை வாத்தியம் ஆசைப்பட்டு கற்றுக்கணும்னு சொல்கிறா. கற்றுக்கட்டுமே, கல்யாணமாகிற வரைக்கும் அவளுக்கும் பொழுது போகணுமே. இங்கேருந்து அபிராமபுரம் 3 கிலோமீட்டர் கூட கிடையாது என்றாள் அம்மா சிபாரிசாக. உன் அம்மா சொல்லிட்டா, அப்புறம் மீறி நான் வேணாம்னு சொன்னா அவள் கோபத்தை போக்க எனக்கு 1 வாரம் ஆகும். செல்வி காரில் அபிராமபுரம் வந்து விசாலம் டீச்சரிடம் வீணை கற்றுக்கொள்ள துவங்கினாள். அந்த விசாலம் டீச்சர் வீணை தவிர புல்லாங்குழலும் சில பேருக்கு சொல்லிக் கொடுத்தாள். அவளிடம் புல்லாங்குழல் கற்றுக்கொள்ள வந்தவன் பாலா. அபிராமபுரத்தில் உள்ள சிறிய லைப்ரரியில் லைப்ரரியன். லைப்ரரி கட்டிடத்துக்கு மாடியிலேயே உள்ள ஒரு சிறிய வீட்டில் தன் அம்மாவுடன் வசிப்பவன். இந்த செல்வியும் அந்த பாலாவும் விசாலம் டீச்சர் வீட்டில் ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்த விசாலம் டீச்சர் வருவதற்காக காத்திருந்தார்களா? தன் துருதுருவாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாத பாலா அவளிடம், செல்வி, 2 மாசமா சொல்லணும்னு தவிக்கிறேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று சொல்லி தொலைத்தானா? அதற்கு அவள் ஆத்திரமாக முறைத்து, என்கிட்ட வாலாட்டினா ஒட்ட நறுக்கிடுவேன் என்று சொல்லி இருக்கலாம். அதை விடுத்து இதழோரத்தில் வெட்கம் படர தலை குனிந்து கால் விரலால் தரையில் அரைவட்டம் போட்டாளா? அங்கே மற்றும் ஒரு காதல் ஜனனம். உடனே கிடுகிடு வளர்ச்சி. காரில் வரும்போது டிரைவர் இருப்பது அவர்களுக்கு தோதுபடாததால், அப்பா, இங்கே இருக்கிற அபிராமபுரத்துக்கு போயிட்டு வர எதுக்கு காரு? அதுக்கு பெட்ரோல் செலவு வேற. எனக்குன்னு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பா, நான் அதில் போயிட்டு வரேன். பாண்டித்தேவர் பொண்ணு சைக்கிளில் போகிறதா? உங்கள் கௌரவம் குறைஞ்சி போயிடுமாக்கும். சைக்கிளில் போனால் இயற்கை காற்றை சுவாசிக்கலாம், காலுக்கும் தெம்பு. ப்ளீஸ்ப்பா. என்னடி இது, உன் பொண்ணு நம்ம குடும்பங்களில் இல்லாத புது புது பழக்கம் எல்லாம் பழக ஆசைப்படுறா. என்ன தப்பு? இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போயிட போகிறா. அப்புறம் அவன் சொல்கிறபடி தான் கேட்க போகிறா. இங்கே இருக்கிற வரைக்கும் ஆசைப்பட்டபடி சுதந்திரமாக இருக்கட்டுமே. பொண்ணு எது சொன்னாலும் உடனே சிபாரிசுக்கு வந்துடுறியே. சரி சரி, உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் செல்வி, போதுமா? அந்த சைக்கிளில் அபிராமபுரம் வர துவங்கினாள். பாலாவும் தன் சைக்கிளில். இருவருமாக தேடி ஆலோசித்து பிறகு கண்டுபிடித்து தீர்மானித்தார்கள் அந்த இடிந்த சர்ச்சை தங்கள் சந்திக்கும் இடமாக வைத்து கொள்வதென்று. எந்த நாள் எந்த நேரம் சந்திப்பது என்று துண்டுச்சீட்டில் எழுதி விசாலம் டீச்சர் வீட்டில் ரகசியமாக பரிமாறிக்கொண்டு அந்த நாள் அந்த நேரம் சந்தித்து செல்வி தன் சைக்கிளை விட்டு இறங்கினாள். அதை தூக்கி கொண்டு இடிந்த சர்ச்சுக்கு உள்ளே சென்று ஒரு ஓரமாக வைத்தாள். அங்கே ஏற்கனவே இன்னொரு சைக்கிள் இருந்தது. பாலா சுவரில் சாய்ந்து அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தவன் அவளை பார்த்துவிட்டும் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தான். ஏய், என்ன கூட கண்டுக்காம அப்படி என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க பாலா? செல்வி அவன் அருகில் அமர்ந்து அவன் எழுதி கொண்டிருப்பதை பார்த்தாள். செல்வி 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 என்று கிட்டத்தட்ட அந்த நோட்டில் 10 பக்கங்கள் எழுதி 11வது பக்கத்தில் எழுதி கொண்டிருந்தவன் 972 என்று விட்டு பேனாவை மூடினான். என்ன பாலா இது, ராமஜெயம் மாதிரி என் பேரை எழுதி வச்சிருக்கீங்க? நீ வர்ற வரைக்கும் பொழுது போகணுமே. 1000 தடவை உன் பேரை எழுதி முடிக்கிறதுக்குள்ள நீ வந்துடுறியா பார்க்கலாம்னு எழுத ஆரம்பித்தேன். இன்னும் 1 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா 1000 முடிச்சிருப்பேன். நான் வேணும்னா போயிட்டு 1 நிமிஷம் கழிச்சு வரட்டுமா? அவள் காதை பிடித்து வலிக்காமல் திருகிவிட்டு பிறகு விடுவித்த பாலா, நேற்று நான் கொடுத்த லெட்டரை படிச்சியா என்றாள். படித்தேன். இனிமே இந்த மாதிரி லெட்டர் எழுதுறதெல்லாம் வேணாம் பாலா. ஏன் செல்வி, வீட்டில் யாராச்சும் பார்த்துட்டாங்களா? இல்லை, யாரும் பார்க்காம படிக்கிறதுக்குள்ள அவஸ்தையாக இருக்குது. வீட்டில் எனக்கு தனியாக ரூம் எதுவும் இல்லை. எங்கள் அம்மாவும் நானும் தான் ஒரே கட்டிலில் படுத்துக்குவோம். அப்பாவுக்கு தனி ரூம். நான் ராத்திரி அம்மா தூங்கிட்டாங்களான்னு எந்திரிச்சு பார்த்துட்டு அப்புறமா பாத்ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு படித்தேன். அப்புறம் வந்து படுத்தா ரொம்ப நேரத்துக்கு தூக்கமே வரல. ஆனாலும் என்னை ரொம்ப தான் வர்ணிச்சு எழுதியிருக்கீங்க. நான் என்ன அவ்வளவு அழகா? தோல் கூட மாநிலம் தானே பாலா என்றாள் செல்வி. செல்வி, அழகு நிறத்தில் இல்லை, முகத்தில் இருக்குது, பழகிற விதத்தில் இருக்குது, பேசுகிற பேச்சில் இருக்குது. நீ செக்கச்சேவேல் சிகப்பாக இருந்து இன்னும் பிரமாத அழகாக இருந்து ஆனால் பேச்சில் அகங்காரமும் ராங்கித்தனமும் இருந்திருந்தா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குமா? என்னை நீங்கள் லவ் பண்ணி ஆகணும்னு தலையெழுத்துன்னா பிடிச்சிருந்துருக்கும். உங்ககிட்ட இருக்கிற பணிவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு இருக்கிற அந்தஸ்தையும் பணத்தையும் நீ காட்டிக்கவே விரும்ப மாட்ட. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுக்கு உண்டான கொஞ்ச அளவு திமிர் கூட உங்ககிட்ட இல்லை. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவனது மடியில் உரிமையுடன் தன் தலையை சாய்த்து கொண்ட செல்வி, என்னமோ மனசுக்குள்ளே வச்சிருந்த ஆசையை வெளியே சொல்லிக்கிட்டோம். கட்டுப்படுத்த முடியாமல் ரகசியமாக பழகிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு எவ்வளவு பயமாக இருக்குது தெரியுமா என்றாள். அவளது பின்னலின் முனையை நிமிண்டியபடி, என்ன பயம் என்றான். என்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட மாட்டிக்க போகிறோமோன்னு தான். சரி, ஒரு கற்பனைக்கு கேட்குறேன். இப்போ இந்த நிமிஷம் திடீர்னு உங்கள் அப்பா இங்கே வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோ, நீ என்ன செய்வ செல்வி? பயத்திலேயே செத்து போயிடுவேன். அவர் முறைச்சு பார்த்தாலே எனக்கு எலும்பெல்லாம் நடுங்கும் பாலா
எப்போ சிரிப்பார் எப்போ முறைப்பார்னே தெரியாது. சரி, நீங்க சொல்லுங்க. திடீர்னு என் அப்பா வந்து நின்னா நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு என்ன பயம், நிமிர்ந்து நின்று சொல்லுவேன். என்னன்னு? மதிப்பிற்குரிய மாமா, உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உங்க மகளும் ஆசைப்படுறா. 2 இளம் உள்ளங்களை பிரிக்காதீங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க மாமா. முடியாதுன்னு சொன்னா? அப்படின்னா எங்களுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்று ரகசியமா ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, இன்னொன்று திடுதிப்புன்னு வீடு புகுந்து யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல செல்வி கழுத்துல தாலி கட்டுறது. எது மாமா உங்களுக்கு கௌரவமா இருக்கும்னு கேட்பேன். ஏம்பாலா, நிஜமா நீங்க இவ்வளவு தைரியமா பேசுவீங்களா? நிச்சயமா. நான் என்ன கொலை குத்தமா செஞ்சுட்டேன்? காதலிக்கிறது குத்தமும் இல்லை பாவமும் இல்லை. அதுலயும் நீயும் என்ன நேசிக்கிறப்போ தைரியமா பேசுறதுக்கு என்ன பயம் எனக்கு? ரைட்டு, இதே மாதிரி டயலாக் எல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் திடீர்னு எங்க அப்பா நம்மளை வசமா பார்த்துட்டாதான் பேசணுமா? முறையா உங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பேசலாம் இல்ல? எனக்கு பயம் இல்லை செல்வி, தயக்கம் இருக்கு. உங்க அப்பா ஒரு மாதிரி டைப், 4 பேருக்கு நியாயம் சொல்றவரு, அதே சமயம் கொஞ்சம் அடாவடித்தனமும் உள்ளவரு. இதையெல்லாம் விட அந்தஸ்து பார்க்குறவரு. தன் பொண்ணை கல்யாணம் செய்துக்க எனக்கு தகுதி இல்லைன்னு அவர் நினைச்சு கோவப்பட்டாருன்னா எடுத்ததுமே பிரச்சனை பூதாகரமா கிளம்பிடும். அதான் யோசனையா இருக்கு. இதே யோசனையில இன்னைக்கு ஷேவிங் கூட பண்ணலையாக்கும். ஒரே முள்ளா இருக்கு பாருங்க தாடி என்று அவன் கன்னத்தை தடவினாள் செல்வி. தாடி குத்தாம முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு செல்வி, பாக்குறியா என்று அவள் முகத்தை நோக்கி மெதுவாக குனிந்தான் பாலா. அத்தியாயம் 3. வீட்டின் கூடத்தில் மாட்டியிருந்த ஊஞ்சலில் கை வைத்த பனியனும் வெள்ளை லுங்கியும் அணிந்து மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தார் பாண்டித்தேவர். கண்ணாடி அணிந்து காலை செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். சற்று தள்ளி மரத்தால் தடுப்பு போல பிரிக்கப்பட்ட பகுதியில் மேஜை போட்டு கணக்கு பிள்ளை கணேசன் நெற்றியில் விபூதி குங்குமத்தூள் பவ்யமாக அமர்ந்து எழுதி கொண்டிருந்தான். வீட்டின் பின்புறம் நாயை குளிப்பாட்டி கொண்டிருந்த மருதுவிடம் வந்தால் வேலைக்காரி திலகம். திலகம் அந்த வீட்டில் 25 வருடங்களாக வேலை பார்ப்பவள். அவளுக்கு திருமணத்தை பாண்டித்தேவர் தான் நடத்தி வைத்தார். ஆனால் 6 மாதத்தில் அந்த அல்பாயுசுக்காரன் லாரி விபத்தில் இறந்து போக வெற்று நெற்றியுடன் ஊர் திரும்பிய திலகம் மீண்டும் தேவர் வீட்டிலேயே வேலை பார்க்க துவங்கினாள். அதே தெருவில் சற்று தள்ளி ஒரு குடிசையில் தனியாக வாழும் திலகத்திற்கு பெயரளவிற்குத்தான் அது வீடு. ஆனால் தூங்கும் நேரம் போக வேலை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தேவர் வீட்டிலேயே இருப்பாள். திலகத்திற்கு செல்வி மேல் அலாதி பிரியம். தனக்கு ஒரு மகள் பிறந்திருந்தால் அவள் இந்த வயதில் இப்படித்தானே இருப்பாள் என்று மனதிற்குள் நினைத்து நினைத்து உருகி போவாள். செல்வியின் அம்மா காமாட்சி கோயிலுக்கு போனாலும் சரி சந்தைக்கு போனாலும் சரி காரியதரிசி போல துணைக்கு திலகம்தான் போவாள். காமாட்சியும் அவளை தன் வீட்டு வேலைக்காரியாக நினைப்பதில்லை. தன் குடும்பத்தில் ஒருத்தியாக பாவித்து மன கஷ்டங்களை எல்லாம் உரிமையோடு கொட்டுவதுண்டு. திலகம் மருதுவிடம் வந்து, உன்னை போய் செல்வியோட சைக்கிளுக்கு பஞ்சர் போட்டுட்டு வர சொன்னா நாயை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கியா? நகரு, நான் குளிப்பாட்டிக்கிறேன், நீ போய் சைக்கிளை பாரு. செல்வி வீணை கிளாஸுக்கு புறப்பட்டு வந்துடும். உள்ள டியூப் பெருசா கிழிஞ்சிருக்கு, டியூபையே மாத்தணும். மாத்தேன், யார் வேணாம்னது? நம்ம ஊர்ல ஏது டயரும் டியூபும் வெளியூர்ல வாங்கிட்டு வந்து தான் மாத்தணும். இன்னைக்கு செல்விய கார்ல போயிட்டு வர சொல்லு. சொல்றேன், ஆனா நீ நல்லா வாங்கி கட்டிக்க போற பாரு. திலகம் வீட்டுக்குள் நுழைய ஊஞ்சலாடி கொண்டிருந்த பாண்டித்தேவர் திலகம் என்றதும் ஓடியே வந்து ஐயா என்றாள். காமாட்சியை கூட்டிக்கிட்டு வா. ஐயா, அம்மா மேல தெருவுல கவுண்டர் பொண்ணு வளைகாப்புக்கு போயிருக்காங்க. தெரியும், போய் கூட்டிட்டு வா என்றார் கடுகடுப்பாக. சரிங்கய்யா. திலகம் வாசலுக்கு ஓடும்போது ஓரமாக கை கட்டி நின்று கொண்டிருந்த பெரிய கோனாரை பார்த்துவிட்டு ஓடினாள். பெரிய கோனார் சற்றே தயங்கி, ஐயா, நான் வேணும்னா அப்புறமா வர்றேன் என்றார். நில்லியா, நகரக்கூடாது, நீ இப்படி வாயா கணேசா. கணக்கு மேஜைக்கு அருகில் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்த கணேசன் அவர் அருகில் வந்து நின்றான். ஊஞ்சலின் ஆட்டத்தை நிறுத்தினார். அவனை நேராக பார்த்தார். இன்னைக்கு காலையில தேவைப்படும் 15,000 தனியா எடுத்து வைன்னு நான் சொன்னனா இல்லையா? நீங்க சொன்னீங்க ஐயா, ஆனா அம்மா தான் பணம் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு சொன்னேன். விதை நெல்லுக்கு குமரியப்பன் கிட்ட முன்பணமா 10,000 கொடுத்து கையெழுத்து வாங்கிக்க சொன்னாங்க. வேற ஒரு தேவைக்காக ஐயா பணம் வச்சு வைக்க சொன்னாருன்னு சொன்னியா? சொன்னேயா, இது முக்கியம், அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. கணேசன் சொல்லி கொண்டிருக்கும் போதே பட்டுப்புடவையும் கழுத்து நிறைய நகைகளுமாக வேகமாக வந்து சேர்ந்தாள் காமாட்சி. என்னங்க, என்ன பிரச்சனை? பெரிய கொண்டாருக்கு 5 பவுன் வாங்குறதுக்கு பணம் தர்றேன், காலையில வீட்டுக்கு வான்னு வாக்கு கொடுத்துருந்தேன். கணேசன் கிட்ட பணத்தையும் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். நீ அந்த பணத்துல விதை நெல்லுக்கு முன்பணம் கொடுக்க சொல்லியிருக்க. இப்ப எனக்கு 15,000 வேணும், எடுத்துக்கொடு. காமாட்சி வியர்த்து போனாள். நாளைக்கு டவுன்ல இருக்கிற பேங்க்ல இருந்து பணம் எடுத்து கொடுத்துடுவாங்க. நான் கோனாருக்கு பணம் தர்றதா சொன்னது இன்னைக்கு. பெரிய கோனார் சூழ்நிலையின் தர்ம சங்கடத்தை உணர்ந்து, முதலாளி, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லைங்க ஐயா,
நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேனே என்றார். நீ வாய மூடியா? பாண்டித்தேவர் ஒரு வார்த்தை சொன்னா சொன்னதுதான், சால்ஜாப்பே கிடையாது. வார்த்தை மாறினதே இல்லை, இன்னைக்கும் மாறக்கூடாது என்ற பாண்டித்தேவர் எழுந்து நேராக காமாட்சியிடம் வந்தார். அவள் முகத்தை கோபமாக முறைத்தார். என்னை மன்னிச்சுக்குங்க என்றால் குரல் நடுங்க. உன் கழுத்துல போட்டிருக்கிற நகைகள்ல எது 5 பவுன் இருக்குமோ அதை கலட்டி கோனார்கிட்ட கொடுத்துடு என்று கூறிவிட்டு விருட்டென்று வேகமாக வெளியேறி நடந்தார் பாண்டித்தேவர். அத்தியாயம் 4. கட்டிலில் குப்புறப்படுத்தியிருந்தாள் செல்வி. கையில் புத்தகம் வைத்திருந்தாள். ஆனால் வெகு நேரமாக பக்கம் புரட்டாமல் புத்தகத்திற்குள் வைத்திருக்கும் பாலாவின் புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். கால்கள் தானாக ஆடிக்கொண்டிருக்க பாலாவின் புகைப்படத்தை பார்க்கும்போதே அவளுக்குள் ஒரு குறுகுறுப்பு வந்து உட்கார்ந்தது. பாலாவின் கன்னத்தை நிமிண்டினாள். மனதிற்குள் பேசினாள். போக்கிரி, உன் தாவணிக்குள் 8 கால் பூச்சி ஓடியதை பார்த்தேன் என்று சொல்லி என்னை பதற வைத்து தாவணியை அவசரமாக உருவி உதற வைத்து நான் தவிக்கையில் சிரித்து உன்னை இப்படி பார்க்கத்தான் பொய் சொன்னேன் என்று சொல்லி என் கையால் குட்டு வாங்கி கொண்ட குறும்பு பையா. அதென்ன, உன்னை நேரில் பார்க்கும் போதெல்லாம் தரைமேல் மெத்தையிட்டு அதன் மேல் நடப்பது போல உணர்கிறேன். ஏன் அப்படி? நீ என்ன பேசுகிறாய் என்று புரிய வேண்டியதில்லை. நீ லேசாக தலையசைத்து பேசுவதை பார்த்து கொண்டிருப்பதிலேயே ஒரு ஆனந்தம் இருக்கிறதே பாலா. பாலா, இப்போதெல்லாம் என்னை நீ அடிக்கடி உஷ்ண மூச்சுகள் விட வைக்கிறாய், ஏக்க கனவுகள் காண வைக்கிறாய். நேற்று நள்ளிரவு தூக்கத்தில் என்னை எழுப்பினாள் அம்மா. ஐயோ போதும் விடுன்னு சொன்னியே, என்னடி கனவு அப்படி என்று கேட்டாள். மலர் மஞ்சத்தில் என் எலும்புகள் நொறுங்கும் விதத்தில் நீ அணைத்துக் கொள்வதாக கனவு என்று அம்மாவிடம் சொல்லவா முடியும்? பாலா, இப்படி திருட்டுத்தனமாக நம் காதலை வளர்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த சுகம் எப்போது நிரந்தரமாக போகிறது? எப்போது ஊரறிய உரிமையோடு கைகோர்த்து நடக்கப் போகிறோம்? யாரு செல்வி அது? குரல் கேட்டு அவசரமாக புத்தகத்தை மூடினாள் செல்வி. கையில் பால் டம்ளருடன் நின்றாள் திலகம். என்ன கேட்ட திலகம்? கவனிக்கல, புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பால் சாப்பிடுமா? பால் டம்ளரை நீட்டினாள் திலகம். வாங்கி செல்வி மடமடவென்று குடித்துவிட்டு காலி டம்ளரை தந்தாள். அதை வாங்கி கொண்டு சொல்லுமா, யார் அது? என்ன கேட்குற நீ? புஸ்தகத்துக்குள்ள நீ ஒரு போட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தியே, அந்த பையன் யாருன்னு கேட்டேன். செல்வி திடுக்கிட்டாள். இனி மறைக்க முடியாது என்று பட்டது. திலகம், கதவை சாத்திட்டு வந்து இப்படி உட்காரு, சொல்றேன். திலகம் அறையின் கதவை சாத்தி விட்டு வந்து நின்றாள். சொல்லு திலகம், நீ அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ எக்காரணத்தை கொண்டும் சொல்லிடக்கூடாது. அவர் பேரு பாலா, அபிராமபுரத்துல லைப்ரரியனா இருக்காரு. நான் வீணை கத்துக்க போற அதே டீச்சர்கிட்ட அவர் புல்லாங்குழல் கத்துக்க வருவாரு. சாதாரணமா சிரிச்சு பேச ஆரம்பிச்சோம். இப்போ நாங்க 2 பேரும் நெருக்கமா பழகிட்டு இருக்கோம். லவ் திலகம், லவ். செல்வி, தப்பு பண்ணிட்டம்மா. நல்ல வேளை இந்த விஷயம் முதல்ல எனக்கு தெரிஞ்சது. இது என்ன சின்ன விஷயம்னு நினைச்சியா? இந்த விஷயம் தேவருக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை மட்டும் இல்ல, உன்னை இப்படி வளர்த்ததுக்காக உங்க அம்மாவையும் வெட்டி போட்டுடுவாருமா. சும்மா இரு திலகம், காதலிக்கிறது என்ன குத்தமா? தேவர் ஒப்புக்க மாட்டாருமா. தன்னோட அந்தஸ்துக்கு கொஞ்சமும் விட்டு கொடுக்காத அந்தஸ்துல மாப்பிள்ளை பார்க்க சொல்லி தரகர்கள்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது அவர் விருப்பம். எனக்கு அந்தஸ்து வேணாம், அன்பு போதும். வாழ போறது நான் தானே திலகம். எம்மாடி, இந்த விவகாரம் எங்க போய் முடியும்னு நினைச்சாலே எனக்கு வயத்தம் எல்லாம் கலக்குது. வேணா செல்வி, கல்யாண விஷயத்துல உங்க அப்பா சொல்றபடி நடந்துக்கிறது தான் நல்லது. இந்த பையனோட பழகிறதெல்லாம் நிறுத்திடுமா. திலகம், உனக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? அனுபவிச்சாதான் அதை பத்தி தெரியும். நான் முடிவு பண்ணியாச்சு. என் புருஷன் இந்த பாலா தான். அதை எப்படியும் சாதிச்சு காட்டுவேன். ஆனா ஒண்ணு திலகம், இந்த விஷயத்த எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. செல்வி, ஆமா, சத்தியம் பண்ணி கொடு. நாங்க வேற சில யோசனைகள் வச்சிருக்கோம். அவசரப்பட்டு அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சா எல்லாம் சிக்கலாகிடும். செல்வி, சத்தியமா ஏன் வாயால சொல்ல மாட்டேம்மா. ஆனா எனக்கு உன்னை நினைச்சா கவலையா இருக்குமா. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஆனா தேவர் எவ்வளவு பிடிவாதக்காரர்னு உனக்கு தெரியுமே. என்ன ஆக போகுதோ. திலகம், எங்க அப்பாவோட பிடிவாதத்துல பாதி எனக்கு இருக்காதா? நீ கவலைப்படாம இரு, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் என்று திலகத்தின் தோளை தொட்டு சொன்னாள் செல்வி. அத்தியாயம் 5. பாண்டித்தேவர் வீட்டு வாசல் திண்ணையில் பஞ்சாயத்து கூடியிருந்தது. கை வைத்த நாற்காலியில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டிருந்த பாண்டித்தேவர் மடியில் வைத்திருந்த வெற்றிலை டப்பா மேல் யோசனையுடன் தாளமிட்டார் ஒளியில்லாமல். திண்ணையில் 10-20 பேர் உட்கார்ந்திருக்க, வட்டமாக 100 பேருக்கு மேல் நின்று கொண்டிருக்க, ஒரு பக்கம் அழுதபடி அந்த தாவணி போட்ட பெண் நின்றிருந்தாள். எதிர்ப்புறம் நின்றிருந்த இளைஞனுக்கு நெற்றியில் போடப்பட்டிருந்த கட்டையும் மீறி லேசாக ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. என்ன சொல்ற நாகப்பா என்றார் பாண்டித்தேவர் காயம்பட்டவனை பார்த்து. ஐயா, சபையில எதிர்த்து பேசுறதா நினைக்காதீங்க. பார்வதியோட அண்ணன் என்ன கம்பால தான் அடிச்சாரு.
அவர் அறிவால எடுத்து என்னை வெட்டி போட்டாலும் சரிங்க, என் உசுறு போறதுக்கு முன்னாடி பார்வதிக்கு என் கையால தாலி கட்டிட்டு தான் சாவேன். ஓஹோ, என்னம்மா பார்வதி, நீ என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது இந்த நாகப்பனோட தாங்க. எங்க அண்ணன் எங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு பாடுபடுறாருங்க. என்னை தினம் அடிச்சு சித்திரவதை பண்றாரு. நியாயம் கேட்க வந்த அவரையும் அடிச்சிட்டாரு. ஐயா, நீங்க தான் எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் என்றாள் பார்வதி கண்ணீருடன். அவள் அருகில் நின்று கொண்டிருந்த அவளின் அண்ணன் மன்னார்சாமி எதிர்ப்புறம் நின்ற நாகப்பனை முறைத்து கொண்டிருந்தான். மன்னாரு, அவனை அப்புறம் முறைக்கலாம். உன் தங்கச்சி சொல்றத கேட்டியா? நீ என்ன சொல்ற என்றார் பாண்டித்தேவர். ஐயா, தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா இவளை சிறுசுல இருந்து தூக்கி வளர்த்தவனுங்க நானு. என் தங்கச்சி மேல எனக்கு எம்புட்டு பிரியம் இருக்கும். அவ நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இப்ப இத்தனை பேர் முன்னாடி என்ன பேச்சு பேசுறா பாருங்க. இதுக்கு காரணம் அவன் தாங்க. சிரிச்சு பேசி மயக்கிட்டான். ஆளும் வாட்ட சாட்டமா இருக்கானா, இவளும் மயங்கிட்டா. காலகாலத்துல இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதது ஏன் தப்புங்க? இப்போ எங்க சொந்த அத்தை புள்ள ரங்கராசுவுக்கு கட்டி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இவ பிடிவாதம் பிடிக்கிறா என்றான் மன்னார்சாமி. இரு, கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்லு. எதுக்காக நாகப்பனை இவ கட்டிக்க கூடாதுன்னு சொல்ற? ஐயா, தகுதின்னு ஒன்று இல்லைங்களா? எனக்கு சிறிசோ பெருசோ சொந்தமா வீடு இருக்கு, காடு இருக்கு, 4 உழவு மாடு இருக்கு. இந்த நாகப்பன் கிட்ட என்ன இருக்கு? கூலி வேலை பார்க்கறான். இவன் எப்படி என் தங்கச்சியை கஷ்டப்படாம காப்பாற்ற முடியும்? உன் அத்தை பிள்ளை ரங்காவுக்கு வசதி எப்படி? அவனுக்கு என்னங்க குறைச்சல்? 5 மா நிலம் இருக்கு, வாழைத்தோப்பு இருக்கு, சொந்த வீடு இருக்கு. இதோ நிக்கிறானே, நீங்களே கேளுங்களேன். சொல்லு ரங்கராசு. கூட்டத்தில் ஓரமாக இருந்த ரங்கராசு சற்று முன்னால் வந்து, மன்னார்சாமி சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க என்றான். பாண்டித்தேவர் சற்று நேரம் அமைதியாக வெற்றிலை மடித்து போட்டு மென்றபடி பார்வதி, நாகப்பன், ரங்கராசு மூவரையும் மாறி மாறி பார்த்தார். நாகப்பா, நீயும் பார்வதியும் மனசார பழகினீங்களா என்றார். ஆமாங்க, வேற எதுவும் தப்பு தண்டா செய்துடலையே. சத்தியமா இல்லைங்க, பேச்சுவார்த்தையோட சரிங்க. ரங்கராசு, உனக்கு பார்வதியை கட்டிக்க இஷ்டம் இருக்கா? நான் இஷ்டப்பட்டது உண்டுங்க. ஆனா பார்வதி மனசு நாகப்பனை விரும்புது. பொல்லாத மனசு, என்ன தெரியும் இவங்களுக்கு? காதலிக்கிறாங்களாம். சினிமாலையும் அதுல இதுலையும் பார்த்துட்டு பேச்சு பேசுறாங்க. ஏதாச்சும் அர்த்தம் இருக்குதா இவங்க பேச்சுல? தொண்டை நரம்பு புடைக்க முதல்ல நாகப்பன் ஒரு வார்த்தை சொன்னான், கவனிச்சிங்களா? அருவாளால வெட்டினாலும் உசுறு போறதுக்குள்ள பார்வதி கழுத்துல தாலி கட்டுவானா, கட்டிட்டு செத்து போயிடுவானா. செத்து போயிட்டா பிரச்சனை தீந்துடுமா? இவன் கட்டின தாலிய உடனே அறுத்து அவளை முண்டச்சியாக்கி மூளையில உட்கார வச்சிடுவாங்க. சாதனையாது இந்த காதல் இருக்கே, அது இப்படித்தான். நாளையும் யோசிக்க விடாது, உணர்ச்சிகரமா பேச மட்டும் வைக்கும். அதனால என்ற பாண்டித்தேவர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த மருதுவை அழைத்து அவன் காதருகில் ஏதோ சொல்ல அவன் வீட்டுக்குள் சென்றான். பஞ்சாயத்து முழுக்க அவர் சொல்லப்போகும் தீர்ப்பை எதிர்பார்த்து அமைதியாக காத்து கொண்டிருந்தது. மன்னார்சாமியோட ஆதங்கத்தையும் யோசிச்சு பார்க்கணும். அப்பா அத்தா இல்லாத பொண்ணை தூக்கி வளர்த்தவன். அவனுக்கு தன் தங்கச்சி மேல இல்லாத அக்கறை வேற யாருக்கும் வராது. தன்னை இத்தனை வருஷமா வளர்த்த அண்ணனை உதாசீனமா பேசி நேத்தைக்கு பழக ஆரம்பிச்ச ஒருத்தன் பக்கம் சாய இவ துடிக்கிறான்னா அதுக்கு இந்த கருமாந்திரம் பிடிச்ச காதல் தான் காரணம். வயசு ஒரு காரணம். மன்னார்சாமி பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள முறைப்பையன் மட்டும் இல்ல, வயசுல குறைச்சல் இல்லாதவ. அதனால பார்வதியோட கல்யாண விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை அவளை விட அவ அண்ணனுக்கு அதிகமா இருக்கிறதால வீட்டுக்குள் இருந்து மருது ஒரு மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் துண்டை கட்டி எடுத்து வந்து பாண்டித்தேவர் கையில் கொடுக்க, வாயா ரங்கராசு, யோ உன் மாமன் பொண்ணுக்கு எல்லாருக்கும் முன்னாடி தாலி கட்டு, கொஞ்ச நாள் அழுவா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும் என்றவர் நாகப்பன் பக்கம் திரும்பி, இதை பாரு, நீ இங்கிருந்து போயிடு, ஏதாச்சும் இனிமே இவங்க வாழ்க்கையில தலையிட்ட தலை இருக்காது என்றார். இது அநியாயம் என்று கத்தின நாகப்பனை 2-3 பேர் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து செல்ல அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்த பார்வதியின் கழுத்தில் ரங்கராசு தாலியை கட்டினான். கணேசன் கிட்ட போய் 1001 வாங்கிட்டு வா, மொய் தரணும் என்றார் மருதுவிடம் பாண்டித்தேவர் தன் மீசையை தடவி விட்டபடி. அத்தியாயம் 6. எனக்கு வர வர பயம் அதிகமாகுதுங்க பாலா என்றாள் செல்வி. பாலா வீசிக்கொண்டிருந்த பொறிக்கடலையை அந்த 2 காக்கைகளும் அருகில் வந்து கொத்தி கொண்டிருந்தன. அந்த இடிந்த சர்ச்சின் உச்சியில் இருக்கும் சிலுவையின் நிழல் கூரையில்லாத இவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு அருகில் சுவரில் விழுந்து கொண்டிருந்தது. என்னங்க, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று அவன் தோளை பற்றி திருப்பினாள் செல்வி. என்ன பயம் உனக்கு இப்போ? நம்ம விவகாரம் எங்க வீட்டு வேலைக்காரி திலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. சரி, அப்புறம் என்ன பயம்? நேத்து ஒரு பஞ்சாயத்துல எங்க அப்பா ரொம்ப மோசமா ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாரு. அதை கேட்டதுல இருந்து மனசு பிசையுதுங்க. என்ன தீர்ப்பு சொன்னாரு?
காதலிக்கிறது தப்பு, பெத்தவங்க பார்த்து வைக்கிறபடி கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி பஞ்சாயத்தில் பார்வதிங்கிற பொண்ணுக்கு அவளோட காதலனை அப்புறப்படுத்திட்டு முறைப்பையனை விட்டு தாலி கட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் முரட்டுத்தனமான தீர்ப்பு. அந்த ஆசைப்பட்ட காதலன் எப்படி சும்மா இருந்தான் செல்வி? அவனை பஞ்சாயத்துலேருந்து தனியாக இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவை எதிர்த்துக்கிட்டு என்ன செய்ய முடியும் பாலா? ஒரு வார்த்தை எதிர்பேச்சு பேசினாலே நாக்கை இழுத்து வச்சு வெட்டிடுவாங்க. சரி, அந்த பொண்ணு அவ எப்படி தாலி கட்டிக்க சம்மதிச்சா? அவ சம்மதத்தை யார் கேட்டாங்க? நான் மாடியிலேருந்து பூரா கூத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு மரம் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தா அவ. பாலா முகம் கருத்து போனான். பாலா அவன் தோளை தொட்டாள். ரொம்ப வில்லங்கமான வீட்டு பொண்ணை ஆசைப்பட்டு தொலைச்சிட்டமேன்னு யோசிக்கிறீங்களா பாலா? செல்வி, என்ன பேச்சு இது? நீ யாரு? உன் அந்தஸ்து என்ன? உங்க அப்பா யாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நான் உன் மேல ஆசை வச்சேன்? பாலா 2 கைகளாலும் அவள் முகத்தை ஏந்தி பிடித்து அவள் கண்களை உற்று பார்த்தான். உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா செல்வி? கொண்டவன் சரியா இருந்தா கூரை மேல நின்று சண்டை போடலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ நம்ம காதல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தா என்னால எந்த பிரச்சனையையும் சமாளிச்சு நம்ம கல்யாணத்தை நடத்தி காட்ட முடியும். அப்போ உங்களுக்கு என் மேல சந்தேகமா? அப்படி இல்லை செல்வி, சில சமயம் காதல பாசம் ஜெயிச்சிடுறதுண்டு. உதாரணமா உங்க அப்பாவும் அம்மாவும் நீ அவனை மறக்கலன்னா நாங்க தூக்குல மாட்டிக்குவோம்னு சொன்னா அப்போ நீ என்ன செய்வ? வேணாம்மா, நீங்க தூக்குல தொங்க வேணாம், நான் அவரை மறந்துடுறேன்னு சொல்வேன். செல்வி, கேளுங்க பாலா, அப்புறம் சொல்லுவேன். அவரை மறந்துட்டு எனக்கு வாழ்க்கை தேவையில்லை, நான் விஷம் குடிச்சிடுறேன்னு சொல்லுவேன். செல்வி நெகிழ்ந்து போய் அவளை அணைத்து கொண்ட பாலா பரவசத்துடன் அவள் 2 கன்னங்களிலும் நெற்றியிலும் மாறி மாறி முத்தமிட்டான். அத்தியாயம் 7. தோப்பு வீட்டில் சீட்டு கச்சேரி சூடு பிடித்திருந்தது. பாண்டித்தேவரை சேர்த்து 7 பேர் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். மருது யார் யாருடைய கிளாஸில் மது குறைந்துவிட்டது என்று பார்த்து அவரவர் ரகத்தை நிரப்பிக் கொண்டிருந்தான். தோப்பு வீட்டின் பின்புறம் அடுப்பு மூட்டி சுட சுட ஆம்லெட் தயாரித்து கொண்டிருந்தான் இன்னொரு வேலைக்காரன். வீட்டின் வாசலில் 3 கார்கள் நின்று கொண்டிருந்தன. அவற்றின் டிரைவர்கள் கூடி அமர்ந்து பீடி குடித்து கொண்டு சினிமா, அரசியல் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். பாண்டித்தேவருக்கு சீட்டாட்டத்தில் அத்தனை சாமர்த்தியம் பத்தாது. ஜெயித்த நாட்கள் மிக குறைவு. ஆனாலும் தினம் இரவில் இப்படி பெரிய பெரிய மனிதர்களை தன் இடத்திற்கு வரவழைத்து செட்டப்பாக அமர்ந்து ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கொண்டு சீட்டாடுவது மிக பிடித்து போன விஷயமாகிவிட்டது. என்ன, இன்னைக்கு எல்லாரும் ஆட்டத்திலே மும்மரமா இருக்கீங்க, எதையும் பேச மாட்டேங்கிறீங்க என்றார் பாண்டித்தேவர் தன் சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் இருந்து எடுத்து ஒரு இழுப்பு இழுத்தபடி. அவருக்கு மது அருந்தும் போது மட்டும் கண்டிப்பாக சிகரெட் தேவைப்படும், மற்ற நேரங்களில் அவசியப்படுவதில்லை. பார்வதி பொண்ணு விவகாரத்தில் பஞ்சாயத்திலேயே தாலி கட்ட சொன்ன தீர்ப்பை பற்றி ஊர் புறா பேசுகிறாங்களாமே என்றார் சங்கரலிங்கம். என்ன பேசுகிறாங்களாம்? 2 விதமாகவும் பேசுகிறாங்களாம். 2 விதமானா எப்படி? பெத்தவங்க உரியவங்க சொல்கிறபடி தான் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால தேவர் செஞ்சது தான் சரின்னு கொஞ்சம் பேரும், என்ன இருந்தாலும் மனசார ஆசைப்பட்ட சின்னஞ்சிறுசுகளை பிரிக்கலாமான்னு கொஞ்சம் பேரும் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? 2 கருத்து ஊரில் இருக்கிற மாதிரி என் காதுக்கு செய்தி வரலையே. உங்ககிட்ட சொல்லுவாங்களா? அது சரி, தீர்ப்பு தப்புன்னு முணுமுணுக்கிறவங்க இளவட்டமாக தான் இருக்கும். பிள்ளைங்க பெற்று கல்யாணத்துக்கு வச்சிருக்கிறவங்க யாரும் என் தீர்ப்பை தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. தேவர் சொல்கிறதும் ஒரு வகையில் நியாயம்தான். நம்ம காலத்தில் ஒரு வயசு பொண்ணை நிமிர்ந்து பார்த்திருப்போமா? இப்போ என்னடானா கை கோத்துக்கிட்டு சுற்றுறானுங்க, சினிமாவுக்கு போய் லூட்டி அடிக்கிறானுங்க. பெரிய டவுன்ல எல்லாம் ரொம்ப மோசமாக போச்சு. கூச்சம் இல்லாமல் லாட்ஜில் ரூம் போட்டு கொட்டமடிக்கிறாங்க. ஆமாம், நான் கூட ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொண்ணுங்க கூட ரொம்ப பேர் கெட்டு போகிறாங்களாம். 13 வயசு பொண்ணு ஒருத்தி கற்பம் கலைக்கிறதுக்கு தாங்கிட்ட வந்ததா ஒரு பொம்பளை டாக்டர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. நாடு அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அரசாங்கம் என்னடான்னா பொண்ணுக்கு 18 வயசு ஆனப்புறம் கல்யாணம் பண்ணி வையின்னு சொல்லுது. அந்த 18 வயசு வரைக்கும் கண்ணாடி சாமான் மாதிரி இல்லை, இவங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியிருக்கு. சில விஷயங்கள்ல அந்த காலத்து ஆசாமிங்க ரொம்ப விவரம்தான். பொண்ணு சமைஞ்சு நின்றுட்டா ரொம்ப நாள் வீட்டில் வச்சுக்கிறது இல்லை, ரொம்ப சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்றுமில்ல, என் கல்யாணத்தப்போ என் பொண்டாட்டிக்கு 14 வயசு தான், அவள் வயசுக்கு வந்து 6 மாசம்தான் ஆகியிருந்துதான் என்று சிரித்தார் 65 வயது ஜெயராம் முதலியார். பாண்டித்தேவர் அந்த ரவுண்டு ஆட்டத்தில் ஆடாமல் சீட்டுக்களை கவிழ்த்து போட்டுவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தார். என்ன தேவரே, எங்களை எல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க, என்ன யோசனை? இல்லை, என்னோட பொண்ணு ஞாபகம் வந்துச்சு. அவள் ஆசைப்பட்டாலேன்னு டவுனுக்கு அனுப்பி +2 வரைக்கும் படிக்க வச்சேன். இப்போ வீணை கற்றுக்கிறேன்னு போய் வந்துக்கிட்டு இருக்கா. படிப்பை முடித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. நமக்கு பொருத்தமாக ஒரு இடம் அவளுக்கு அமையணுமேனு யோசனையாக இருக்குது. தரகர்கள் வந்து சொல்கிற இடங்கள் எனக்கு திருப்தி இல்லை. ஜெயராம முதலியார் கனைத்து கொண்டார். தேவரே,
வேந்தன் தொட்டி அழகு தேவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய இடம்னு சொன்னாங்க. அறிமுகம் இல்லை. அவருக்கு ஒரே பையன், சண்முகத்தேவர்னு பேரு. பெரியவருக்கு உடம்புக்கு முடியறதில்ல. 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. வரவு செலவெல்லாம் சண்முகத்தேவர் தான். 25 வயசு தான். கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு. பையன் ராஜா மாதிரி இருப்பான். தேவர் உத்தரவு கொடுத்தா நம்ம வீட்டில் பொண்ணு இருக்கிற சமாச்சாரத்தை சொல்லி பொண்ணு பார்க்க வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். வேந்தன் தொட்டி அழகு தேவர்னு ரொம்ப பிரபலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவருக்கு கல்யாண வயசில் ஒரு பையன் இருக்காங்கிற விஷயமே நீங்கள் சொல்லித்தான் தெரியுது. நம்ம சம்பந்தின்னு சொல்லிக்க நல்ல தகுதியான இடம்தான் முதலியாரே. பேச்சுவார்த்தையை நீங்களே ஆரம்பிச்சிடுங்க. இவர்கள் பேசிக்கொண்டிருக்க மருது வேகமாக வந்து கொண்டிருந்தான். காதருகே குனிந்து மெதுவாக பேசினான். அறிவு இருக்கா? இதில் ரகசியம் பேச என்னடா இருக்கு? வேந்தன் தொட்டியிலேருந்து ஆள் விட்டுருக்காங்க. பெரிய சாவு ஒன்று விழுந்திருக்கு. வேந்தன் தொட்டியில் ராஜு தேவர்னு ரைஸ் மில்லு வச்சிருந்தாரு. அவர் தவறிட்டாராம். காலையில் 8 மணிக்கு எடுக்கிறாங்களாம் என்றார் பாண்டித்தேவர். அடடா, ராஜு தேவரா? நமக்கும் வேண்டியவர் தான். அவசியம் போயாகணும். அவருக்கு 2 வருஷம் முன்னாடி மூளைக்குள்ள கட்டின்னு ஒரு ஆப்ரேஷன் செஞ்சாங்க. அப்பவே இது ரொம்ப நாள் தாங்காதுன்னு சொல்லித்தான் அனுப்பிச்சாங்க. அப்போ முதலியாரே, காலையில் 6:30 மணிக்கு காரை எடுத்துக்கிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். 2 பேருமா சேர்ந்து வேந்தன் தொட்டி போயிட்டு வந்துடலாம் என்றார் பாண்டித்தேவர். மறுநாள் காலை சாவு வீட்டில் கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது. வீட்டு வாசலில் திடீர் பந்தல் போட்டு வாடகைக்கு நாற்காலி எடுத்து போட்டிருந்தார்கள். பாண்டித்தேவரும் ஜெயராம் முதலியாரும் ஆளுக்கு ஒரு பெரிய மாலையை எடுத்து சென்று போட்டு பாதம் தொட்டு வணங்கிவிட்டு வந்து நாற்காலியில் அமர்ந்தார்கள். உள்ளூர் பிரமுகர்களும் வெளியூர் பிரமுகர்களுமாக நிறைய பேர் மாலைகளோடு வந்து போட்ட வண்ணம் இருந்தார்கள். விசாரித்து வந்தவர்களுக்கெல்லாம் நுரை பொங்க காப்பி கொடுத்து கொண்டிருந்தார்கள். தட்டு தட்டாக வெற்றிலை பாக்கு கைகள் மாறின. தாரை தப்பட்டை வாத்தியத்தோடு ஒரு கூட்டம் தூரத்தில் வந்தது. அந்த கூட்டத்தை பார்த்ததும் இங்கே அமர்ந்திருந்தவர்களில் பெரும்பாலோர் எழுந்து நின்று கொண்டார்கள். முதலியார் திரும்பி பார்த்து, அழகுத்தேவர் மரியாதை செலுத்துறதுக்காக வர்றாரு. உள்ளூர்வாசி இல்லையா? பெரிய சாவு வேற, அதனால அவரே வர்றாரு என்றார். பக்கத்துல பெரிய மாலையை தரையில படாம தூக்கி பிடிச்சிட்டு வர்றான் பாருங்க, அவன்தான் சண்முகத்தேவர். அவர் பையன். நான் சொன்னேனே, எப்படி இருக்கான் பாருங்க தேவரே. பாண்டித்தேவர் வியந்து போனார். அழகுத்தேவர் கரித்துண்டில் செய்த பொம்மை மாதிரி அத்தனை கருப்பாக இருக்க, அதற்கு அப்படியே நேர்மாறாக சண்முகம் சிவப்பாக சுருட்டை முடியோடு கட்டுமஸ்தான உடம்போடு ராஜா மாதிரிதான் இருந்தான். அழகுத்தேவரும் அவர் மகனும் வீட்டுக்குள் கூடத்தில் கிடத்தியிருந்த ராஜுதேவரின் சடலத்தில் மாலை வைத்து வணங்கிவிட்டு வெளியே வந்து பாண்டித்தேவருக்கு அருகில் நாற்காலிகள் காலியாக இருக்க அங்கேயே வந்து அமர்ந்து கொண்டார்கள். முதலியார் பரஸ்பரம் இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். அடடா, பாண்டித்தேவரை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு நினைப்பு உண்டு எனக்கு. இன்னைக்கு தான் அமைஞ்சது என்று உவகையோடு குலுக்கினார் அழகுத்தேவர். உங்களை சந்திச்சது எனக்கு தான் பாக்கியம் என்றார் பாண்டித்தேவர். இருந்துட்டு போகுது. அபிராமபுரத்தில் கோயில் திருவிழாவில் உங்கள் பொண்ணு வீணை வாய்ச்சதை கேட்டு மெய் மறந்து போயிட்டேன். நானும் பையனும் தான் கோயில் திருவிழாவுக்கு அன்னைக்கு போயிருந்தோம். யார் என்னன்னு விசாரிச்சா இந்த மாதிரி பண்ணைக்காடு பாண்டித்தேவர் பொண்ணுன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்திருக்கீங்களான்னு பார்த்தேன், வரல. உங்கள் சம்சாரம் துணைக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு போனதும் பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்கம்மான்னு வாயார வாழ்த்தினேன் என்று கடகடவென்று பேசினார் அழகுத்தேவர். அபிராமபுரம் திருவிழாவில் செல்வி வீணை வாசித்ததும் காமாட்சி துணையாக போனதும் பாண்டித்தேவருக்கு நினைவிருந்தது. அங்கே அழகுத்தேவர் வந்திருந்ததையோ பேசினதையோ காமாட்சி சொல்ல மறந்திருக்கிறாள். அதை எப்படி காட்டிக்கொள்ள முடியும்? என் சம்சாரம் வந்ததுமே சொன்னா, பெரியவங்க ஆசீர்வாதம் பெருமாளே ஆசீர்வதிச்ச மாதிரின்னு சொன்னேன். வெத்தலை போடுறீங்களா? பாண்டித்தேவர் தனது வெற்றிலை பெட்டியை நீட்டினார். போட்டுட்டா போச்சு என்று வாங்கி கொண்டார். தம்பி எதுவுமே பேசலையே. என்ன படிச்சிங்க தம்பி? BA என்றான் சண்முகத்தேவர். மேலே படிக்கிறேன்னு தான் சொன்னான். பண்ணைய ஆயில் மில்ல பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. போதும்பா, எனக்கு வயசாயிடுச்சுன்னே. சரின்னு பொறுப்பெடுத்துக்கிட்டான். அதிகமாக பேச மாட்டான். பிறகு அவர்கள் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தார்கள். சடலத்தை பாடையில் ஏற்றி சுடுகாட்டுக்கு புறப்பட்ட போது எல்லோரும் இணைந்து பின்னால் சென்றார்கள். சுடுகாட்டுக்கு போய் எரித்துவிட்டு குளத்தில் குளித்துவிட்டு வந்ததும் விருந்து சாப்பாடு பிரமாதப்பட்டது. சாப்பிட்டு முடித்து திண்ணையில் 20-30 பேர் ஜமுக்காலம் விரித்து அமர்ந்து வெற்றிலை போட்டுக்கொண்டு பல கதையும் பேசிக்கொண்டிருக்க, அவர்களில் அழகுத்தேவரும் பாண்டித்தேவரும் சண்முகமும் முதலியாரும் இருந்தார்கள். ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கோம். சாவு வீட்டுக்கு வந்தா ஏதாச்சும் நல்ல பேச்சு பேசணும்னு சொல்லுவாங்க என்றார் யாரோ ஒருவர். நான் பேசுறேன் என்றார் பாண்டித்தேவர். எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கா. எனக்கு அழகுத்தேவர் பையன் சண்முகத்தேவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் ஒரு பொது இடத்துல வச்சு என் பொண்ணை பார்த்துருக்காங்க. என் விருப்பத்தை சொல்லிட்டேன். அவங்களுக்கு இதில் சம்மதம் இருந்தா
இப்போவே பாக்குவத்தில் மாற்றிக்க நான் தயாராக இருக்கேன். அழகு தேவர் ஒரு வினாடி அதிர்ச்சியடைந்து உடனே தெளிவு பெற்று தன் மகனை பார்க்க அவன் அர்த்தத்துடன் சிரித்து கொள்ள, என்ன என் பையன் சிரிக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? அபிராமபுரம் கோயில் திருவிழாவில் பாண்டித்தேவர் பொண்ணு வீணை வாய்ச்சதை பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் என் பையனை கேட்டேன். என்னடா உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா நான் விசாரிக்கிறேன்னு சொன்னேன். சரிப்பான்னு அப்போவே தலையாட்டிட்டான். ஆனால் பாண்டித்தேவர் எனக்கு அறிமுகம் இல்லை. அவர் மனசில் என்ன கணக்கு வச்சிருக்காருன்னு தெரியாதே. யார் மூலமாக வார்த்தை சொல்லி விடலாம்னு 2 மாசமாக மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு அகஸ்மாத்தா 2 பேரும் சந்திச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என் மனசில் ஓடின மாதிரி அதே நினைப்பு அவர் மனசுலையும் ஓடி இருக்கு பாருங்க. அவர் பொண்ணு செல்வியை என் பையனுக்கு கட்டி வைக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். நல்ல பேச்சு பேசுனதுக்கு அடையாளமாக வெத்தலைப்பாக்கு தட்டையும் மாற்றிக்கலாம். முறையாக நாள் பார்த்து நிச்சயதாம்பூலம் வச்சுக்கலாம் என்ற அழகு தேவர் வெற்றிலை பாக்கு தட்டை எடுத்து மரியாதையுடன் பாண்டித்தேவரிடம் நீட்ட அவர் வாங்கி கொண்டு பிறகு அதே மரியாதையுடன் இவரிடம் நீட்டினார். ஒரு நல்ல பேச்சு பேசுங்கன்னு சொன்னேன், பாக்குவத்திலேயே மாத்திட்டீங்களே, ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு என்றார் பேச்சை துவக்கி வைத்த பெரியவர். பாண்டித்தேவரின் முகத்தில் பெருமிதம் வழிந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. பாலா முழுக்கை சட்டை அணிந்து கைகளின் முனைகளில் உள்ள பட்டன்களையும் போட்டுக்கொண்டான். பேண்ட் அணிந்தே பழகிவிட்டதால் இடுப்பில் வேட்டி நழுவியது. சட்டையை உயர்த்தி பல்லால் பிடித்து கொண்டு வேட்டியை இறுக்கமாக மீண்டும் கட்டிக்கொண்டான். கண்ணாடி முன் நின்று மீண்டும் ஒருமுறை தலைவாரிக்கொண்டு சுவாமி படத்திற்கு சென்று விபூதியும் குங்குமமும் நெற்றியில் வைத்து கொண்டான். சாத்தியிருந்த அறையை நோக்கி சலிப்புடன் சொன்னான், என்னம்மா இவ்வளவு நேரம் பண்ற? ராகு காலத்துக்கு முன்னாடி பாண்டித்தேவர் வீட்டில் நாம இருக்கணும், சீக்கிரம் புறப்படுமா? ஒரு பைக்குள் மேஜை மேல் வாங்கி வைத்திருந்த பூ, பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு இவற்றையெல்லாம் எடுத்து வைத்தான். கதவை திறந்து கொண்டு அம்மா வெளியே வந்தாள். புது புடவையின் மடிப்புகள் விரைத்து கொண்டு நின்றன. கண்ணாடி முன்பு நின்று கொண்டைக்கு ஊசிகள் செருகி கொண்டாள். நெற்றியில் விபூதி வைத்து கொண்டாள். ஏண்டா, இந்த புது புடவையை கட்டிக்கிட்டு தான் நான் வரணுமா? புசு புசுன்னு இருக்கு பாரு, பழைய புடவை மாத்திட்டு வந்துடுறேனே. சும்மா இருமா நீ, உங்ககிட்ட இருக்கிற எல்லா புடவையும் சாயம் போய் நஞ்சு போய்த்தான் இருக்கு. எவ்வளோ பெரிய இடத்துல போய் சம்மந்தம் பேச போகிறோம், கொஞ்சமாவது பளிச்சுன்னு இருக்க வேணாமான்னு தான் புது புடவை வாங்கி தந்தேன். போகலாமா? போகலாம். இருமா, அங்கே வந்து மென்று முழுங்கக்கூடாது. நான் சொல்லி கொடுத்த மாதிரி தெளிவாக பேசணும். ஒன்றும் தலையை சீவிட மாட்டாங்க. எனக்கு என்னமோ கலக்கமாக இருக்குதுப்பா. ஒரு கலக்கமும் இல்லை, வா போகலாம். பாலாவும் அவன் அம்மாவும் வாசலுக்கு நடக்க மூச்சு வாங்க மாடிப்படி ஏறி வியர்த்து போய் ஓடி வந்து நின்றாள் செல்வி. பாலா அதிர்ந்து போய், என்ன செல்வி, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ என்ன இப்படி ஓடி வர்ற? என்னம்மாச்சு, என்ன என்றான். ஓடி வந்த பதட்டத்தில் செல்விக்கு வார்த்தைகளே வரவில்லை. தடுமாறினாள். முதல்ல இப்படி உட்காரு, அம்மா ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வாயேன். அம்மா உள்ளே போக நாற்காலியில் அமர்ந்த செல்வி உடனே குலுங்கி அழ துவங்கினாள். என்ன செல்வி இது, விபரத்தை சொல்லு. வேந்தன் தொட்டிய அழகு தேவர் பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அப்பா வெத்தலை பாக்கு மாத்திட்டு வந்திருக்காரு. வர 17ஆம் தேதி நாள் நல்லா இருக்கிறதால நிச்சயதார்த்தம்னு தனியா எதுவும் வச்சுக்காம நேரா முகூர்த்தமே வச்சுக்கலாம்னு பேசி முடிவு பண்ணிட்டு வந்திருக்கார் பாலா. 17ஆம் தேதியா? இன்னைக்கு தேதி 8, இன்னும் 9 நாள்லையா? ஆமா, நீங்க இன்னைக்கு அம்மாவோட பொண்ணு கேட்டு வரப்போறதா சொல்லியிருந்தீங்களா? கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க வந்தா பிரச்சனை ஆயிடுமேன்னு தான் நான் பதறிக்கிட்டு ஓடி வந்தேன். செல்வி, நீ என்ன சொன்ன? எதுவும் சொல்லல, வீணை கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டேன். பாலா, எனக்கு பயமா இருக்கு. நீங்க எல்லாமே என்னால வாழவே முடியாது. என்ன செய்ய போறீங்க பாலா? குமுறினாள் செல்வி. அதிர்ச்சியின் தாக்கத்திலிருந்து விடுபடாத பாலா மற்றொரு நாற்காலியில் தளர்வாக அமர்ந்தான். அவன் அம்மா காப்பி எடுத்து வந்து செல்விக்கு கொடுக்க, அம்மா நீ போய் பழைய புடவை கட்டிக்கலாமா, இவங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச போக வேணாமா என்றவன் செல்வி சொன்ன விவரத்தை சொல்ல முகத்தில் வேதனை படர நின்றாள் அம்மா. அம்மா, நாங்கள் 2 பேரும் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாகணுமா, அதுக்கு என்ன வழின்னு சொல்லு. பாலா, ஆசைப்படலாம், தப்பில்லை. ஆசைப்பட்டதை நிறைவேற்றியே தீரணுங்கிற கட்டுப்பாடில்லாத வெறி கூடாதுப்பா. கல்யாணங்கிறது கருப்புல ஆரம்பிக்க கூடாது, சந்தோஷமா நடக்க வேண்டிய ஒன்று. யார் யாருக்கு முடிச்சு போடணும்னு பகவான் நினச்சிருக்கிறானோ அப்படித்தான் நடத்துவான். கல்யாணம் நிச்சயமான ஒரு பொண்ணுகிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கிறதே தப்பு. நீ அவளை சீக்கிரம் அவள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடு என்று விட்டு தனியறைக்குள் சென்று விட்டாள் அம்மா. செல்வி, அம்மா அந்த காலம், அவங்க சொல்கிறத பெருசாக எடுத்துக்காத. இது நம்ம வாழ்க்கை, நாம தான் முடிவு செய்யணும். பாலா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி நடந்துக்க நான் தயார். இந்த நிமிஷத்துலேருந்து நீ உன் வீட்டுக்கு போக வேணா, இங்கேயே இருந்துடுன்னு சொல்கிறீங்களா? நான் ரெடி. இல்லை செல்வி, அது முறையாக இருக்காது. நீ வீட்டுக்கு போ. நாளை காலையில் உன் வீட்டு வேலைக்காரி திலகத்தை துணைக்கு அழைச்சிக்கிட்டு
கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வந்துடு. நான் தாலி மாலை சாட்சிக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸோட அங்கே வந்துடுறேன். நாளைக்கு கோயிலில் வச்சு நான் உனக்கு தாலி கட்டுறேன். அப்புறம் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போய் கல்யாணத்தை பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் யாரும் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் அப்பா கோவப்படுவார். நீ என் பொண்ணே கிடையாது, என் வீட்டு வாசலை மிதிக்காதேன்னு சத்தம் போடுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பேரனோ பேத்தியோ பிறந்தா எல்லா கோபமும் சரியாக போயிடும். என்ன சொல்கிற செல்வி? சரிங்க, அப்படியே செய்யலாம். உங்களை அடையிறதுக்காக நான் யாரோட கோபத்தையும் ஏற்றுக்க தயார். நாளைக்கு நீ கோயிலுக்கு எப்படி புறப்பட்டு வருவ செல்வி? என்னன்னு சொல்லிட்டு வருவ? வீட்டில் சந்தேகப்படாதபடிக்கு உன் பதில் இருக்கணும். அது நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கல்யாணம் நிச்சயமானா கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டே புறப்பட முடியும். நம்ம விஷயம் எதுவும் அவங்களுக்கு தெரியாது, அதனால சந்தேகம் எதுவும் வராது. திலகத்துக்கு கூட அங்கே புறப்படுறப்போ எதுவும் சொல்ல வேண்டாம். கோயிலுக்கு வந்து தெரிஞ்சுக்கட்டும். சரி, கண்களை தொடச்சிக்கிட்டு வீட்டுக்கு போ செல்வி. அங்கே போய் கல்யாணம் நிச்சயமானா ஒரு பொண்ணு எப்படி சந்தோஷமா இருப்பாளோ அப்படி சந்தோஷமா இயல்பாயிரு. புரிஞ்சுதா? வரேன் பாலா. நாளை காலையில் கோயிலுக்கு வந்துடுறேன். சரி, எதில் வருவ? காரில் தான். சரி வா. கார் டிரைவருக்கும் கோயிலுக்கு வந்தப்புறம் தான் அதிர்ச்சியாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் அவன் உங்கள் அப்பாவுக்கு தகவல் சொன்னா கூட அவர் வந்து சேர்றதுக்குள்ளே நம்ம கல்யாணம் முடிஞ்சிடும் என்றான் பாலா. கண்ணீரை துடைத்து கொண்டு தெம்பாக புறப்பட்டாள் செல்வி. அத்தியாயம் 9. இரவு சாப்பாட்டுக்கு பிறகு ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்த பாண்டித்தேவர் மருதுவை கூப்பிட்டு, தோப்பு வீட்டுக்கு ஃபோன் போட்டு நான் வரலன்னு சொல்லு, வந்திருக்கிறவங்கள ஆடிட்டு போக சொல்லு என்று கூறிவிட்டு ஊஞ்சலில் அமர்ந்து வெற்றிலை பெட்டியை எடுத்தார். காமாட்சி வந்து தரையில் எதிரில் அமர்ந்து கொள்ள தூண் ஓரமாய் செல்வியை பார்த்த பாண்டித்தேவர், போய் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வந்து என் பக்கத்துல உட்காருமா என்றார். செல்வி எடுத்துக்கொண்டு வந்து அவர் அருகில் அமர்ந்தாள். நான் சொல்றதெல்லாம் எழுது. 100 பவுன் தங்க நகை. என்ன காமாட்சி, 100 பவுன் போதுமில்ல என்றார் பாண்டித்தேவர். எத்தனை போட்டா என்னங்க? நாளைக்கு நமக்கப்புறம் நம்ம வீடு தோட்டம் துறவு எல்லாமே நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் தானே அனுபவிக்க போறாங்க. இருக்கட்டும், கல்யாணம்னு வர்றப்ப ஊருக்கு முன்னால நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்காம செய்யணுமில்ல. எழுதிக்கோமா. ஒரு 25 கிலோ வெள்ளி சாமான். இருங்க, நீங்க பாட்டுக்கு தங்கம் வெள்ளின்னு கீழே இறங்கிக்கிட்டே போறீங்களே. காதுக்கு மூக்குக்கு கழுத்துக்கு வைர செட்டு ஒன்று செஞ்சாகணும். வைர அட்டிகை வீட்டில் இருக்கு. மற்றதெல்லாம் காரைக்குடி போய் நல்ல ஜாதி வைரமாக பொறுக்கி செய்ய சொல்லணும். மாப்பிள்ளைக்கு ஒரு அம்பாசிடர் காரு கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். நீங்கள் ஓட்டி கிடந்த பழைய வண்டியையா? எவடி இவ சீதனமாக பழைய வண்டி எவனாவது கொடுப்பானா? புது வண்டி வாங்கி கல்யாண பந்தல் வாசலில் நிப்பாட்டுறதில்ல. ஏன் செல்வி, உன்னை கேட்கணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். அபிராமபுரம் திருவிழாவில் நீ வீணை வாச்சப்போ அழகு தேவர் ஆசீர்வாதம் செஞ்சாராமே, அப்போ கூட நம்ம மாப்பிள்ளையும் இருந்தாராமே. முகம் ஞாபகம் வருதா உனக்கு? இல்லப்பா என்றாள். அது எப்படிங்க ஒரு நிமிஷம் பார்த்ததை மனசுல வச்சுக்க முடியும்? அதுலேயும் சம்பந்தி தான் 4 வார்த்தை கிட்ட வந்து பேசிட்டு போனாரே ஒழிய மாப்பிள்ளை தூரத்திலே நின்றுகிட்டு இருந்தாரு என்றாள் காமாட்சி. சரி, உனக்காவது முகம் ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. செகப்பா சுருட்ட முடியா நம்ம செல்வி அவர் பக்கத்துல நின்னா பொருத்தம் எப்படி இருக்கும்? இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை தான் பொருத்தம்னு அத்தனை பேரும் சொல்லுவாங்க. நம்ம பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இடமும் பெரிய இடம், நல்ல அந்தஸ்தான இடம், நல்ல மனுஷங்க. எனக்கு மனசுல எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? அதனாலதான் முகூர்த்த தேதியை கூட சட்டுப்புட்டுன்னு பக்கத்துல இருக்கிற தேதியா முடிவு பண்ணிட்டேன். நீங்க பாட்டுக்கு ஒப்புக்கிட்டு வந்துட்டீங்க. 8 நாள்ல எப்படி இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை எல்லாம் செய்ய போறோம்னு நினைச்சா மலர்ப்பா இருக்குதுங்க. யாரு இவ? வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீ பந்தல் போட போறியா? அச்சு கோத்து நீ பத்திரிக்கை அடிக்க போறியா? காசை வீசி எறிஞ்சா வேலை பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும் பாரு. ஆள் படைக்கு பஞ்சமா நமக்கு? அப்பா என்றாள் செல்வி தயங்கி. என்னம்மா? எனக்கு கல்யாணம் நிச்சயமானா வர்றதா கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில கார் எடுத்துக்கிட்டு நானும் திலகமும் போயிட்டு வந்துடட்டுமா? போயிட்டு வாமா. கோயிலுக்கு போறதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? என்னை விட்டுடு, எனக்கு நிறையா ஜோலி இருக்கு. உங்க அம்மாவை வேணும்னா கூட்டிட்டு போ என்றார் தேவர். எனக்கு 1000 ஜோலி இருக்குதுங்க. நெல்லு மூட்டையை மெஷினுக்கு அனுப்பி வைக்கணும், புளி சுத்தம் பண்ணணும். கல்யாணம்னா சும்மாவா? அதான் திலகத்தோட போறேன்னு சொல்றாளே, போயிட்டு வரட்டும் என்று அம்மா சொன்னதும் நிம்மதியாக மூச்சு விட்டாள் செல்வி. காலையில் தேவர் வேட்டி சட்டை அணிந்து திண்ணையில் அமர்ந்து 2 பேருடன் பேசிக்கொண்டிருக்க உள்ளே போன் ஒலித்தது. கணேசன் போன் எடுத்து பேசிவிட்டு வந்து அவரிடம் மரியாதையாக குனிந்து தகவலை சொல்ல, பேசிட்டுருங்க வந்துட்டேன் என்று தேவர் வந்து போனை எடுத்துக்கொண்டு, சொல்லுடா என்றார். எதிர்முனையில் சொல்கிற விஷயங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டே வந்துவிட்டு, அப்படின்னா பாண்டித்தேவர் சங்கதி என்னன்னு கொஞ்சம் சாம்பிள் காட்டிட்டு வந்துடு, நான் பார்த்துக்கிறேன் என்று வைத்தார். மறுபடி வாசலுக்கு வந்தமர்ந்து பேச துவங்கினார். திலகம் அர்ச்சனை கூடை, அபிஷேகத்திற்கு பால், பூமாலை என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தொடர பட்டுச்சேலை கட்டிக்கொண்டிருந்த செல்வி உள்ளே அம்மாவிடம் சொல்லி கொண்டு விட்டு வாசலுக்கு வந்தாள். அப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா என்றார்.
திலகமும் செல்வியும் காரில் ஏறிக்கொண்ட பிறகு டிரைவர் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தபோது, ஏய் கொஞ்சம் இருடா என்று எழுந்து கொண்டார் பாண்டித்தேவர். வாசலுக்கு வந்து நின்று கொண்டிருந்த மனைவியிடம், எனக்கு மத்தியானத்துக்கு மேலதான் ஜோலி இருக்கு, செல்வியோட நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் காமாட்சி என்றார். காருக்கு வந்து முன் சீட்டில் ஏறிக்கொண்டு, என்னமோ எனக்கும் கோயிலுக்கு வரணும் மாதிரி இருக்கு, நானும் வரேம்மா, வண்டி எடுறா என்றார் தேவர். பக் என்றது செல்விக்கு. ஏன்பா திடீர்னு, உங்களுக்கு வேலை இருந்தா பாருங்களேன் என்றாள் அவசரமாக. மத்தியானம் வந்து பார்த்துக்கிறேம்மா. கார் ஓட துவங்க செல்விக்கு வியர்க்க துவங்கியது. அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எல்லாம் சரியாக போய்கொண்டிருந்த போது இப்படி அப்பாவே வந்து உட்காருவார் என்று நினைக்கவே இல்லை. ஐயோ, இவரை எப்படி தவிர்ப்பது? இவரையும் அழைத்து கொண்டு கோவிலுக்குள் எப்படி நுழைவது? அங்கே பாலா மாப்பிள்ளை கோலத்தில் திருமண ஏற்பாடுகளுடன் நண்பர்களுடன் காத்து கொண்டிருப்பாரே. செல்வி, என்ன ஒரு மாதிரியா இருக்க என்றார் திரும்பி பார்த்து தேவர். ஒண்ணுமில்லப்பா என்றாள். முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு, என்னாச்சுமா? ஒண்ணுமில்லப்பா என்றாள். என்னடா, திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக புறப்பட்டு போறப்போ இடைஞ்சலா அப்பாவும் வந்துட்டாரேன்னு பாக்குறியா செல்வி? அதிர்ந்து போனாள் செல்வி. அப்பா, வண்டியை வீட்டுக்கு திருப்படா முண்டம் என்றார் டிரைவரை பார்த்து. விடவிடவென்று நடுங்கி போனாள் செல்வி. உனக்கு இவ்வளவு தூரம் தைரியம் வந்துடுச்சா செல்வி? ராத்திரி கோயிலுக்கு போகட்டுமான்னு கேட்டப்பவே சுருக்குன்னுச்சு. சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் போயிட்டு வரலாம்னு நீ சொல்லியிருந்தா எனக்கு எந்த சந்தேகமும் வந்திருக்காது. எடுத்த எடுப்பிலேயே நானும் திலகமும் போயிட்டு வந்துடுறோம்னு சொன்னப்பவே நெருடுச்சு. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி எந்த காரணத்துக்காகவும் எந்த கோயிலுக்கும் நீ வேண்டிக்கிட்டதில்ல. என்னடா காரணம் இல்லாம எலி 8 முளை வேட்டி கட்டிக்கிட்டு போகுதேன்னு யோசிச்சேன். ராத்திரி நீ தூங்கினதுக்கப்புறம் உன்னோட பீரோவில் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா ஒரு பையன் ஃபோட்டோ கிடச்சிது. அதிகாலையிலேயே கும்பகோணத்துக்கு நம்ம ஆளுங்களை அனுப்பி வச்சேன் ஃபோட்டோவோட. கோயிலில் இந்த பையன் நிற்கிறானான்னு பாருங்க, என்ன விபரம்னு தெரிஞ்சு ஃபோன் செய்யுங்கன்னே. ஃபோன் வந்துச்சு. அங்கே கல்யாண ஏற்பாட்டோட அவன் காத்துக்கிட்டு இருக்கிறதா ஃபோனில் நம்ம பசங்க சொன்னாங்க. பாண்டித்தேவர் பொண்ணை ஒருத்தன் மனசால நினச்சாலே கையை வெட்ட சொல்கிறவன்னா அவன் என்னடான்னா ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சிருக்கான். அதுவும் கல்யாணம் நிச்சயம் ஆன பொண்ணை. பையனை கொஞ்ச நாளைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு வாங்கடான்னு ஃபோன்லேயே உத்தரவு போட்டுட்டேன் என்று சிரித்தார் பாண்டித்தேவர். அப்பா, அலறினாள் செல்வி. அதற்குள் கார் மறுபடியும் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்க, காரை விட்டு இறங்கின தேவர் செல்வியின் கையை பிடித்து தரதரவென்று வீட்டுக்குள் இழுத்துச் சென்று ஒரு அறைக்குள் நிறுத்தி பலார் என்று அரைந்தார். சுருண்டு கட்டிலில் விழுந்தாள் செல்வி. காமாட்சியும் திலகமும் பதறிக்கொண்டு ஓடி வந்தார்கள். என்னங்க இது, என்னங்க ஆச்சு? உன் பொண்ணு கோயிலுக்கு புறப்படல, திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் புறப்பட்டா. நான் கொஞ்சம் உஷாரா இல்லைன்னா தாலியும் கழுத்துமா தான் வந்து நிப்பா. ஏண்டி, என்னடி இதெல்லாம்? அப்பா சொல்றதெல்லாம்? கண்ணை துடைத்து கொண்டு நிமிர்ந்தாள் செல்வி. ஆமாம்மா, எனக்கு அப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. நான் பாலாவை விரும்புகிறேன். அவரை கட்டிக்க நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்கன்னு ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சோம். இப்போ என்ன ஆச்சு என்றார் பாண்டித்தேவர். இப்போ தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ப்பா, ஆனால் நான் சொல்கிறேன், அவர் தான் என் புருஷன். அவள் கூந்தலை கொத்தாக பிடித்து உயர்த்தி பற்களை நெரித்து கோபமாக அவள் முகத்தை பார்த்து கேட்டார். இன்னொரு தடவை சொல்லு. நீங்கள் என்னை அடித்தாலும் சரி கொன்னாலும் சரி, அவர்தான் என் புருஷன். யார்கிட்ட பேசுகிறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா செல்வி? பாண்டித்தேவர் வாக்கு கொடுத்தா அது மாறினதில்லை. வர்ற 17ஆம் தேதி சண்முகத்தேவருக்கும் உனக்கும் தான் கல்யாணம். இதில் மாற்றமே இல்லை. வீணா அடம் பிடிக்காத. எனக்கு சண்முகத்தேவர் தாலி கட்டினா அவர் கட்டுற உடம்புல உசுறு இருக்காதுப்பா. அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதுத்தா பேசுகிற நாயே? பாண்டித்தேவர் ஆத்திரம் அதிகமாகி காமாட்சியும் திலகமும் தடுக்க தடுக்க அவளை 2 கன்னங்களிலும் மாறி மாறி அறைய துவங்கினார். அத்தியாயம் 10. கும்பகோணம். அந்த ஆஸ்பத்திரியின் தனியறையில் தலையில், நெற்றியில், தாடையில், கை கால்களில் என்று ஒரு இடம் பாக்கி இல்லாமல் ஏகப்பட்ட பேண்டேஜுகளுடன் படுத்திருந்த பாலாவுக்கு சலைன் சொட்டு சொட்டாக இறங்கி கொண்டிருந்தது. அவன் அம்மா தரையில் அமர்ந்து சுவரில் சாய்ந்து கொண்டிருக்க ஸ்டூல் போட்டு அவன் அருகில் அமர்ந்தான் நண்பன். கோபால், நீ சொல்றது நிஜம்தானா என்று கரகரப்பாக கேட்டான் பாலா. ஆமா, தேவர் வீட்டு வாசல்லே பிரம்மாண்டமா பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊர் பூரா பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க. கல்யாணம் நிச்சயமா நடக்குது பாலா. இல்ல கோபால், கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் செல்வி கண்டிப்பா ஒத்துக்கிட்டு இருக்க முடியாது. பாலா, நீயே கொஞ்சம் நிதானமா யோசிச்சுப்பாரு. பாண்டித்தேவரோட பிடிவாதம் உனக்கே தெரியும். அதை மீறி செல்வியால என்ன செய்ய முடியும்? உன்னை அடிச்ச மாதிரி அவளை பலார் பலார்னு அரைஞ்சிருப்பாரு. அம்மாவும் மற்றவங்களும் பொறுமையா எடுத்து சொல்லியிருப்பாங்க. எந்த விதத்திலையும் தனக்கு நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற சூழ்நிலையில பாவம் அந்த பொண்ணு சம்மதிக்கிறத தவிர வேற என்ன செய்ய முடியும்? இல்ல, என் செல்வி அப்படி இல்லை. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கக்கூடாது. செல்வியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாகணும்.
உடம்பு பூரா பேண்டேஜ் பாலா. நீ மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிக்கவே 2 நாள் ஆச்சு. மறந்துட்டியா? பாண்டித்தேவர் ஆள் பலம் உள்ளவர். ஊரே அவருக்கு கட்டுப்படுது. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கிற இந்த சமயத்துல என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற பாலா? முடியும் என்றான் நம்பிக்கையான குரலில் பாலா. பாண்டித்தேவருக்கு ஊர் வேணும்னா கட்டுப்படலாம், ஆனா சட்டம் கட்டுப்படாது. என்ன சொல்ற நீ? ஒரு பொண்ணுக்கு அவ விருப்பம் இல்லாம கட்டாயமா வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சிக்கிறது சட்டப்படி குற்றம் கோபால். பண்ணக்காடு கும்பகோணம் தாலுகாவில் தானே வருது. ஒரு பேப்பர் எடு, நான் சொல்றதை எழுது, கையெழுத்து போடுறேன். அம்மா பதைத்து போனாள். பாலா, நீ உசுறு பொழைச்சதே பெருசுன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. அவங்க பெரிய இடம்பா. வீணா மோதி பகையை வளர்த்துக்காதப்பா. எனக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை. ஒன்றும் ஆயிடாதுமா, தைரியமா இருங்க. நீ பேப்பர் எடு கோபால் என்றான் ஆணித்தரமாக பாலா. அத்தியாயம் 11. தரையில் அமர்ந்து சுவரில் சாய்ந்து கொண்டு தன் முழங்கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் செல்வி. சற்று தள்ளி இருந்த இரவு விளக்கையே பார்த்தாள். லாம்ப்ஷேடில் பட்டு தெரிக்கும் வெளிச்ச சிதறலில் நெளி நெளியாக ஒரு எல்லை வட்டம் இருந்தது. அறைக்குள் வந்தாள் திலகம். அவள் அருகில் வந்து மூடியுடன் இருந்த எவர் சில்வர் டம்ளரை கையில் எடுத்து அது கனப்பதை உணர்ந்து மூடி திறந்து பார்த்து, என்ன செல்வி, பால் குடிக்கலையா இன்னும்? இந்தாம்மா குடி என்றாள். வெறுப்பாக முகம் திருப்பிக் கொண்டாள். திலகம் அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள். செல்வியின் கன்னங்களில் காய்ந்து போயிருந்த கண்ணீர் கோடுகளை உற்று பார்த்தாள். என்னம்மா இது? கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்குது. இன்னும் இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படிம்மா? மனசை மாத்திக்க வேணாமா? எப்படி மாத்திக்க முடியும் திலகம்? வளையெல்லாம் இருந்தா கழட்டி வீசிடலாம். மனசாச்சே. ஒவ்வொரு சம்பவமும் கல்லால செதுக்கின மாதிரி பதிஞ்சு போச்சே. எவ்வளவு பேசியிருப்போம், எவ்வளவு சிரிச்சிருப்போம், எவ்வளவு கனவு கண்டிருப்போம். நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேனே, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு. ஏன் ஒத்து வராது திலகம்? தேவரோட வீம்பும் பிடிவாதமும் இந்த ஊரே அறிஞ்ச சங்கதி. சரியோ தப்போ, நியாயமோ அநியாயமோ, அவர் ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாருன்னா அதை நடத்தாம விடமாட்டாரு. அவருக்கு பொண்ணா பிறந்துட்டு நீ காதல் கீதல்னு புலம்பலாமா செல்வி? இது புலம்பல் இல்ல திலகம், உயிர் துடிப்பு. இது ஜுரம். எது வேணும்னாலும் சொல்லிக்கம்மா. இப்போ கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஊர் முழுக்க பத்திரிக்கை வச்சாச்சு. பந்தக்கால் நட்டு பந்தல் போட்டாச்சு. நாளன்னைக்கு இந்த நேரம் உனக்கு முதல் ராத்திரி. இப்போ உட்கார்ந்து கண்டதையும் யோசிச்சா சரியா செல்வி? எனக்கு வேற வழியே இல்லையா திலகம்? தேவர் என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்குல்ல திலகம்? அவர் தன் பொண்ணுகிட்ட பேசுற மாதிரியா பேசினாரு? ஜென்ம விரோதி கிட்ட பேசுற மாதிரி தான் பேசினாரு. 4 வரியில நறுக்கு தெரிச்சா மாதிரி சொல்லிட்டாரு. இதை பாருமா, நீ மணமேடையில வந்து உட்காரலன்னா நானும் உங்க அம்மாவும் விஷம் குடிச்சிடுவோன்னு சொல்ல போறதில்ல. இந்த கால பொண்ணுங்களுக்கு அம்மா அப்பா செத்தாலும் பரவாயில்ல, காதல் தான் முக்கியம்னு தோணினாலும் தோணலாம். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா என்னோட வாக்கு தவறும். என்னோட வாக்கு தவற காரணமா இருக்கிற உன்னோட காதலன் பாலா உசுரோட இருக்க மாட்டான். அதை மனசுல வச்சுக்கிட்டு முடிவெடுன்னு சொன்னாரே, மறந்துடுமா திலகம்? ஒவ்வொரு வார்த்தையும் ஆணி அடிச்ச மாதிரி மனசுல பதிஞ்சிருக்குது என்றாள் செல்வி. சரி, அவ்வளவு தூரம் தேவர் சொல்லியிருக்கிறப்ப நீ திரும்ப திரும்ப மனசை போட்டு கசக்கிக்கிறதுல ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? தேவர் தன்னால முடியாத எதையும் சொல்றதில்ல. உன்னோட பாலாவை நம்ம ஆளுங்க அந்த அடி அடிச்சு போட்டாங்களே, ஒரு கேஸ் உண்டா, ஒரு விசாரணை உண்டா? அதனால அந்த தம்பியை மேலே அனுப்புறது பெரிய விஷயமே இல்லை தேவருக்கு. ஒரு கண் ஜாடை காமிச்சா போதும், கச்சிதமா செஞ்சு முடிச்சுடுவாங்க. உன்னை ஆசைப்பட்ட பாவத்துக்காக அநியாயமா அந்த தம்பி சாகணுமா செல்வி? கூடாது திலகம். பாலா உயிரோட இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படின்னா நீ மனசை கல்லாக்கிக்கிட்டு முழு மனசோட இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கிறது தான் நல்லது. வேற எந்த குறுக்கு வழியை யோசிச்சாலும் அது விபரீதத்துல தான் வந்து முடியும். இதையெல்லாம் யோசிக்கிறதால தான் என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியல திலகம் என்று செல்வி சொன்னபோது வீட்டின் வாசலில் ஒரு ஜீப் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. செல்வியும் திலகமும் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க அது போலீஸ் ஜீப் என்பது தெரிந்தது. அதிலிருந்து மிடுக்காக ஒரு உயர் போலீஸ் அதிகாரியும் 2 கான்ஸ்டபிள்களும் மற்றும் அது யார்? பாலாவா? செல்வியால் நம்பவே முடியவில்லை. உடம்பில், நெற்றியில் என்று அங்கங்கே சில பேண்டேஜ்களுடன் பாலாவும் அந்த போலீஸ் அதிகாரியுடன் இறங்குவதை பார்த்தாள். உடனே செல்வியும் திலகமும் அறையை விட்டு வெளியே கீழே வந்து திரைமறைவாக நின்று கூடத்தில் நடப்பதை பார்க்க துவங்கினர். ஊஞ்சலில் அமர்ந்திருந்த பாண்டித்தேவர் இவர்களை பார்த்து ஊஞ்சலின் ஆட்டத்தை நிறுத்தி இறங்கி நின்று கை கூப்பிவிட்டு புரியாமல் பார்த்தார். நாற்காலி காட்ட எஸ்பி மட்டும் அமர்ந்து கொண்டார். வணக்கம், நான் எஸ்பி சபாபதி. உட்காருங்க தேவரையா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நேரில் சந்திக்கிற சந்தர்ப்பம் இல்லை. பாண்டித்தேவர் கைஜாடை காட்டிவிட்டு முற்றத்தின் ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் வெற்றிலை எச்சிலை துப்பிவிட்டு வாய் கொப்பளித்து விட்டு வந்து எஸ்பிக்கு எதிரில் அமர்ந்து கொண்டார். சொல்லுங்க, என்ன சமாச்சாரம்? இவரை உங்களுக்கு தெரியுமா என்று பாலாவை காட்டி கேட்டார். தெரியாதுங்க. என்னவா? உங்க பொண்ணு செல்வியும் இவரும் மனசார நேசிக்கிறாங்களாம்.
நீங்கள் இவங்க 2 பேரும் பண்ணிக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து இவரை ஆள் விட்டு அடிச்சு போட்டீங்களாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு அவளோட விருப்பத்தை மீறி கட்டாய கல்யாணம் செய்து வைக்க பார்க்குறீங்களாம். எனக்கு நேரிடையாக புகார் கொடுத்ததோட புகார் நகலை ஐஜி, டிஜிபி, சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் தந்தி மூலமாக அனுப்பி வச்சிருக்காரு. அதனால் இந்த புகார் மேலே விசாரணை நடத்த வேண்டியது என் கடமையாக இருக்குது. நீங்கன்றதால நானே நேரில் வந்தேன். இந்த புகார்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாண்டித்தேவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பாலாவை ஒரு தரம் பார்த்துவிட்டு சபாபதியை பார்த்தார். ஒரு பொண்ணு அழகா இருந்தா வயசு பசங்க அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறது சகஜம் இல்லையா? என் பொண்ணை இவன் அந்த மாதிரி தான் ஆசைப்பட்டிருக்கணும். என் பொண்ணு இவனை ஆசைப்பட்டதாகவும் இவனை கல்யாணம் பண்ணிக்க இருந்ததாகவும் சொல்றதெல்லாம் கற்பனைங்க சார். இதை விட பெரிய வேடிக்கை நான் என் பொண்ணை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்த பார்க்குறேன்னு சொல்றது தான் என்றார். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க பொண்ணை கொஞ்சம் கூப்பிட முடியுமா சார்? தாராளமா. செல்வி, எம்மாடி செல்வி, வாமா என்று அழைத்தார் பாண்டித்தேவர். செல்வியும் அம்மாவும் சேர்ந்து அங்கு வந்து நிற்க, செல்வி, சார் ஏதோ உன்னை கேட்கணும்னு சொல்றாரு, பதில் சொல்லுமா, நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லுமா என்றார் பாண்டித்தேவர். நல்லா யோசனை பண்ணி என்றதில் அழுத்தம் அதிகமாக இருந்தது. ஏமா, இவரை உனக்கு தெரியுமா என்றார் சபாபதி. தெரியும் சார் என்றாள் செல்வி குனிந்த தலை நிமிராமல். எப்படி தெரியும்? நான் வீணை கத்துக்கிற அதே டீச்சர்கிட்ட இவர் புல்லாங்குழல் கத்துக்க வருவாரு. அப்பப்ப பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். பாலா சற்றே புன்னகையை தன் உதடுகளில் தவளவிட்டு சற்று அலட்சியமாக பாண்டித்தேவரை பார்த்தான். இப்ப என்ன சொல்றீங்க என்று விசாரித்தது அந்த பார்வை. நீயும் இவரும் ஒருத்தர் நேர்ச்சிங்களா? செல்வி சற்று அமைதியாக இருந்தாள். சொல்லுமா, உண்மை எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லலாம். இல்ல சார் என்றாள் செல்வி. கூட படிக்கிற ஒரு சக மாணவியாத்தான் நான் இவரோட பழகினேன். பாலா அதிர்ந்து போனான். பாண்டித்தேவர் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவனை பார்த்தார். இப்ப என்னடா சொல்ற என்று விசாரித்தது அந்த பார்வை. 2 பேரும் நேச்சதா இவர் சொல்றாரேம்மா. அவர் மனசுல அப்படி ஒரு கற்பனை வளர்த்துக்கிட்டா அதுக்கு நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? அப்போ நாளன்னைக்கு நடக்க போற உன் கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதத்தோட தான் என் அப்பா எல்லா ஏற்பாடுகளையும் செய்துகிட்டு இருக்காரு சார். நொறுங்கி போய் சிலையாக நின்றான் பாலா. இன்னும் ஏதாவது கேள்வி உண்டா சார் என்றார் பாண்டித்தேவர். இல்ல என்று எழுந்து கொண்டார் சபாபதி. புகார் மேல விசாரிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் நான் வந்தேன். உங்களை எல்லாம் சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு, மன்னிச்சிடுங்க, வரேன். பொய்யா புகார் கொடுக்கறவங்க மேலேயும் கொஞ்சம் கடுமையா நடவடிக்கை எடுங்க எஸ்பி சார். நாங்க எல்லாம் மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க என்றார் பாண்டித்தேவர். தலையை தொங்க போட்டுக்கொண்டு மௌனமாக எஸ்பி பின்னால் சென்று ஜீப்பில் ஏறிக்கொண்டான் பாலா. செல்வி வேகமாக தன் அறைக்கு வந்து தலையணையில் முகம் புதைத்து அழ துவங்கினாள். பாலா, நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் நான் கூசாமல் பொய்களை சொன்னேன். எனக்கு சிறிதும் சம்மதமில்லாமல் மணமேடையில் அமரப்போவதும் அந்த ஒரே காரணத்திற்காகத்தான். அதை புரிந்து கொள்வீர்களா பாலா? என்னை மன்னிப்பீர்களா பாலா? மானசீகமாக அவனோடு பேசி அழுகையை தொடர்ந்தாள் செல்வி. அத்தியாயம் 12. அப்படியா சொன்னா என்றான் நண்பன் கோபால். நாற்காலியில் மெதுவாக அமர்ந்து கொண்ட பாலா மௌனமாக தலையை மட்டும் அசைத்தான். இவ்வளவுதான் பாலா, ஒரு பணக்கார பெண்ணோட காதல், தெரிஞ்சுக்கோ. இவங்களுக்கெல்லாம் ஆம்பளைங்க மனசை பந்தாடுறது ஒரு பொழுதுபோக்கு பாலா. பெரிய வசதியான இடம் அமைஞ்சதும் எப்படி தூக்கி எறிஞ்சிட்டா பாத்தியா? என்னால இப்ப கூட நம்பவே முடியல கோபால். ஏன் செல்வி அப்படி சொன்னது? ஏதோ கனவு மாதிரி தான் இருக்குது. அவ என்னடான்னா நீ யாரோ நான் யாரோன்னு மூஞ்சில அடிக்காத குறையா சொல்லிட்டா. நீ இன்னும் ஏன் செல்வி ஏன் செல்வின்னு சொல்லிக்கிட்டு. எஸ்பி என்ன சொன்னாரு அதை சொல்லு. என்னை கண்டபடி திட்டினாரு. இல்ல சார், அவ என்னை காதலிச்சது உண்மைதான், இப்ப மாத்தி பேசுறான்னு எவ்வளவோ சொன்னேன். அவர் நம்புறதா இல்ல. ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாரு. உங்ககிட்ட இல்லையா? இல்ல கோபால், எப்பவுமே நான் தான் அவளுக்கு காதல் கடுதாசி எழுதுவேன். அவ எனக்கு ஒரு பதில் லெட்டர் கூட எழுதினதில்ல. நேர்ல பேசுறதோட சரி. ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருந்திருக்கா. இல்ல கோபால், அப்படின்னா அவ என்ன உண்மையா காதலிக்கலன்னு சொல்றியா? அப்படி சொல்லல பாலா. அவ உன்னை 100% உண்மையாவே காதலிச்சிருக்கலாம். ஆனா இப்போ வளமான ஒரு எதிர்காலம் கண் முன்னாடி அமையறப்போ நீ 2ஆம் பட்சம் ஆயிடுற. பாலா அமைதியாய் ஜன்னல் வழியாக தூரத்து மேகங்களை வெறித்தான். கோபால் அவன் அருகில் வந்து தோளில் கை வைத்து, கொஞ்சம் கூட ஈரமில்லாத அந்த பொண்ணுக்காக நீ உன் கண்ணை ஈரப்படுத்திக்கிறது பைத்தியக்காரத்தனம் பாலா. அவளை மறந்துடு, உருப்படியா வேற ஏதாச்சும் யோசி என்றான். இப்போ கூட அவ ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி சொன்னதா இருக்கக்கூடாதா கோபால்? முட்டாள்தனமா பேசாத பாலா. ஓகே, உன் பாயிண்ட்டுக்கே வர்றேன். அவ உனக்கு துரோகம் செய்யறதா இல்லைன்னே வச்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க காதல் தெரிஞ்சதும் தேவர் என்ன செஞ்சாரு? அவளை வீட்டுல சிறை மாதிரி வச்சாரு. உன்னை ஆளை விட்டு அடிச்சாரு. நீயும் அவளை தனியா சந்திச்சு பேச முடியல. அவளுக்கும் அந்த இடத்துல இருந்து வெளியில வர வாய்ப்பு இல்லை.
இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ நீ போலீஸோட அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்க. என்ன ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது. செல்வி அந்த எஸ்பி கிட்ட நான் பாலாவைத்தான் நேசிக்கிறேன்னு சொல்லியிருந்தா உங்கள் 2 பேர் கல்யாணத்தையும் எஸ்பியே நடத்தி வச்சிருப்பாரே. யார் என்ன செய்ய முடியும்? 18 வயசு ஆயிடுச்சு தானே அவளுக்கு. ஆயிடுச்சு, பின்ன சட்டத்தை சொல்லி கூட தடுக்க முடியாது. ஆனால் அவள் அப்படியே மாற்றி சொல்லிட்டாளே. ஏன்? அவள் அடியோட மாறிட்டா, அதான் காரணம். இதை பாரு, சும்மா தேவதாஸ் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. என்ன வேற என்ன செய்ய சொல்கிற? உனக்கு தில்லு இருந்தா ஏதாச்சும் செஞ்சு அவள் கழுத்தில் தாலியை கட்டு. அது ஆம்பளைக்கு அழகு. புரியலையே, எப்படி நடத்துறதுன்னு புரியலையே. அவள் மனசும் இப்போ புரியலையே. இரு, யோசிக்கலாம் என்றான் கோபால். அந்த அறையின் குறுக்கில் மௌனமாக நடந்தபடி தீவிரமாக யோசிக்க துவங்கினான். அத்தியாயம் 13. நாகப்பன் வயலோரத்தில் இருந்த மரநிழலில் அமர்ந்திருந்தான். அருகில் ஓடிய சிறிய வாய்க்காலில் சலசலவென்று ஓடும் தண்ணீரை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஓடி வந்தான் அந்த ஆள். நாகப்பண்ணே, விஷயம் தெரியுமா? உங்களோட பிரச்சனையாகி மாமன் மகனுக்கு பஞ்சாயத்து தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கப்பட்டு போனாலே பார்வதி, இன்னைக்கு காலையில் விஷம் சாப்பிட்டு செத்து போயிட்டாலாம். என்னடா சொல்ற நீ? அதிர்ந்தான் நாகப்பன். நிஜமா தானே? மன்னார்சாமி போய் போலீஸில் கையெழுத்து போட்டு உடம்ப எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் போட்டாச்சு. நாகப்பனின் கண்களில் அவனை அறியாமல் கண்ணீர் சுரந்தது. எழுந்தான். சைக்கிளை வேகமாக மிதித்து பூக்கடைக்கு வந்து ஒரு மாலை வாங்கி கொண்டு மன்னார்சாமி வீட்டை நோக்கி விரைந்தான். விதி பஞ்சாயத்து தலைவர் பாண்டித்தேவரின் தீர்ப்பு வடிவத்தில் வந்து நம்மை பிரித்துவிட்டது என்று என்னை நானே தேற்றிக்கொண்டு வந்தேனே பார்வதி. நீயும் அப்படி சமாதானமாகி உன் மாமன் மகன் ரங்கராசுவுடன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பாய் என்று நினைத்து கொண்டிருந்தேனே பார்வதி. ஏன் இப்படி நீயே உன் வாழ்க்கையை முடித்து கொண்டாய்? மன்னார்சாமியின் சிறிய வீட்டின் வாசலில் 10-20 பேர் கூடியிருந்தார்கள். சைக்கிளை நிறுத்தி மாலையுடன் வீட்டிற்குள் வந்தான் நாகப்பன். தலைமாட்டில் விளக்கு கொளுத்தி வைத்து கிடத்தப்பட்டிருந்த பார்வதியின் இணைத்து கட்டப்பட்ட பாதங்களில் மாலையை வைத்துவிட்டு மௌனமாக விலகி நின்றான். நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டிருந்த மன்னார்சாமி இவனிடம் வந்து, நாகப்பா, பணம் காசு தான் முக்கியம்னு உங்களை பஞ்சாயத்தில் நிறுத்தி பிரித்து வச்சேனே, இப்போ என்ன காரியம் பண்ணிட்டா பாத்தியா? படிச்சு பாரு, என்ன எழுதி வச்சுட்டு செத்துருக்கான்னு படிச்சு பாரு என்று சட்டைப்பையில் இருந்து கசங்கி போன காகிதத்தை எடுத்து கொடுத்தான். நாகப்பன் அதை படித்து பார்த்தான். அண்ணா, பஞ்சாயத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு கழுத்தில் தாலி வாங்கி கொண்டேன். ஆனால் என் மனசாட்சி ஒப்பவில்லை. மனமாற ஒருவரை மனம் முழுக்க நிரப்பிவிட்டு இன்னொருவருக்கு மனைவியாக வாழ என்னால் முடியவில்லை. என் கணவர் என் உடலைத்தான் சொந்தமாக்கி கொள்ள முடிகிறதே ஒழிய என் மனதில் அவர் இல்லவே இல்லை. இது துரோகம் இல்லையா? என் குறுகுறுப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதே ஒழிய குறையவில்லை. இதற்கு முற்றுப்புள்ளி என் மரணம்தான். எனவே தற்கொலை செய்து கொள்கிறேன். என் மனசாட்சியின் குறுகுறுப்பை தவிர என் தற்கொலைக்கு வேறு எதுவும் யாரும் காரணமில்லை. பார்வதி. நாகப்பன் கண்களில் இருந்து சரம் சரமாக கண்ணீர் உதிர்ந்தது. இப்படி இவ செய்வான்னு தெரிஞ்சிருந்தா உனக்கே கட்டி வச்சிருப்பேனே நாகப்பா என்றான் மன்னார்சாமி. பதில் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து விலகினான் நாகப்பன். சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவன் மனதில் புதியதொரு வைராகியம் உருவாகி கொண்டிருந்தது. பார்வதி தன் கடிதத்தில் குறிப்பிடவில்லையே ஒழிய இந்த தற்கொலைக்கு ஒரு முக்கியமான காரணம் தேவரின் பஞ்சாயத்து தீர்ப்புதான். பாண்டித்தேவர் இதற்கான தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். 100 பேர் முன்னால் அவர் அளித்த தீர்ப்பு அது. அதை போல 100 பேருக்கு முன்னால் பாண்டித்தேவர் அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்க வேண்டும். அவர் அவமானப்பட வேண்டுமென்றால் நாளைக்கு காலையில் அவர் மகள் செல்விக்கும் சண்முகத்தேவருக்கும் நடக்கப் போகிற கல்யாணம் நடக்கக்கூடாது. அது நின்றாக வேண்டும். செல்வி பாலாவை காதலிப்பதும், பாலாவை இவர் ஆள் வைத்து அடித்ததும், பாலா போலீஸோடு வந்ததும், பாலாவை கொலை செய்து விடுவேன் என்று தேவர் மிரட்டி வைத்திருப்பதால் செல்வி போலீஸ் அதிகாரியிடம் நடக்கவுள்ள திருமணத்தில் தனக்கு பூரண சம்மதம் என்று மனதை கல்லாக்கி கொண்டு சொன்னதும் திலகம் மூலமாக எனக்கு தெரியும். திலகத்திற்கு மனதின் பாரத்தை குறைக்க பேச்சு துணை நான் ஒருவன்தான். எதையும் அவள் மறைத்ததில்லை. இப்போது இந்த சூழ்நிலையில் நாளைக்கு திருமணம் நிறுத்தப்பட்டு அதே மேடையில் செல்வியும் பாலாவும் திருமணம் செய்து கொண்டால் எப்படி இருக்கும்? இதைவிட பெரிய அவமானம் தேவருக்கு இருக்க முடியாது. தேவரை பொறுத்தவரை அவமானம், செல்வியை பொறுத்தவரை நினைத்தபடி சந்தோஷ திருமணம். இதை எப்படி சாதிப்பது? ஆனால் சாதிக்க வேண்டும். சாதிக்காவிட்டால் காதலுக்காக மருகி மருகி தற்கொலையே செய்து கொண்டுள்ள பார்வதியின் ஆத்மா சாந்தியடையவே அடையாது. நாகப்பன் சைக்கிளை திலகத்தின் குடிசைக்கு முன்னால் நிறுத்தினான். உள்ளே குனிந்து வந்தான். அடுப்பில் காரியமாக இருந்த திலகம் திரும்பி பார்த்து, வா நாகப்பா என்றாள். அக்கா, பார்வதி சமாச்சாரம் தெரியுமாக்கா? இப்பதான் கேள்விப்பட்டேன் நாகப்பா. இதை படிச்சு பாருங்கக்கா. பார்வதி கைப்பட எழுதியிருக்கா சாவறதுக்கு முன்னாடி. வாங்கி படித்த திலகம் கண் கலங்கி நின்றாள்.
இதே மாதிரி நாளைக்கு தேவரோட பொண்ணும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போறதுல உங்களுக்கு சம்மதமாக்கா? அந்த கேள்வியால் தாக்குண்டு செயலிழந்து நின்றாள் திலகம். நாகப்பன் தன் எண்ணங்களை உணர்ச்சி பூர்வமாக சொல்ல சொல்ல அவன் பேச்சில் உள்ள நியாயம் அவள் மனதில் மெதுவாக படர துவங்கி அவன் சொல்வதே சரி என்று தீர்மானமாக உருவாக துவங்கியது. அதனால நான் சொன்ன யோசனைய செல்விகிட்ட சொல்லுங்கக்கா. சில விஷயங்களை சாதிக்கிறதுக்காக துணிஞ்சு சில சமயம் செயல்பட்டு ஆகணும். நீங்க பக்குவமா எடுத்து சொல்லுங்க செல்விகிட்ட. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். நான் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த செல்வி நாளைக்கு இன்னொரு பார்வதி ஆயிடக்கூடாது. அவ சந்தோஷம்தான் முக்கியம். தேவரோட வாய் நாணயம் கேட்டா பரவாயில்ல, அவ வாழ்க்கை கிடக்கூடாதுன்னு இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்டான். சரி, நான் செல்விகிட்ட யோசனையை சொல்றேன். நாளைக்கு கல்யாண பந்தலுக்கு அந்த பாலா தம்பிய அழைச்சிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. எப்படி நாகப்பா? அவனை உள்ள விட மாட்டாங்க தேவரோட ஆளுங்க. இப்பல இருந்தே கல்யாண பந்தலை சுத்தி ரோந்தடிக்கிறாங்க. அதை பத்தி உங்களுக்கு என்னக்கா? நாளைக்கு கல்யாணத்துக்கு பாலா வருவார். செல்வி கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. துணிச்சலா நடந்துக்க வேண்டியதெல்லாம் செல்விதான். அதுக்கு நான் பொறுப்பு என்றாள் திலகம். அத்தியாயம் 14. திலகம், நீதான் பேசுறியா இப்படி என்றாள் ஆச்சரியத்துடன் செல்வி. அவளின் அறையில் அவள் அருகில் நின்று கொண்டிருந்த திலகம் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, கொஞ்சம் மெதுவாகவே பேசலாம் செல்வி. உங்க அப்பா எடுத்த முடிவுதான் சரிங்கிற மாதிரி அன்னைக்கு நான் தான் பேசினேன். இப்போ அது தப்புன்னு சொல்றதும் நான் தான். அதான் ஏன்னு கேட்குறேன். அன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு பார்வதிங்கிற பொண்ணுக்கு அவளோட மாமா மகனை விட்டு தாலி கட்ட சொன்னாரே தேவர், ஞாபகம் இருக்கா? அவ இன்னைக்கு விஷம் குடிச்சு செத்து போயிட்டாமா. என்ன எழுதி வச்சிருக்கான்னு பாரு. நாகப்பன் கொடுத்த கடிதத்தை ஜாக்கெட்டுக்குள்ளிருந்து எடுத்து அவளிடம் கொடுத்தாள். படித்து முடித்ததும் உடனே பாரமாகி போனது செல்விக்கு. அவ பஞ்சாயத்து தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு கல்யாணம் செய்துகிட்டா. நீ உன் காதலன் உயிரோட இருக்கணுமேன்னு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற. நாளைக்கு இவ்வளவு மாதிரியே தானே உனக்கும் மனசாட்சி உறுத்தும். என்ன எடுத்துக்கோ. சின்ன வயசுலயே முண்டச்சி ஆகிட்டேன். மறு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, மாட்டேன்னுட்டேன். ஏன், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அதுல ஒரு சந்தோஷமும் நிறைவும் எனக்கு இருந்துச்சு. அவரோட ஞாபகத்தை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றது தப்புன்னு எனக்கு பட்டுது. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு ஆகல. அதானே வித்தியாசம். பேசினது, பழகினது, சிரிச்சதுன்னு அந்த பாலா தம்பியோட ஞாபகம் மனசுல இல்லாம போயிடுமா? அதோட இன்னொருத்தருக்கு உண்மையான பொண்டாட்டியா வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டமா, அவஸ்தை. அதனால நாளைக்கு ஓ இஷ்டத்துக்கு விரோதமா கல்யாணம் நடக்கக்கூடாது செல்வி. திலகம், இந்த நிலைமையில என்னை என்ன செய்ய சொல்ற? நிச்சயமா பாலாவை எங்க அப்பா தீர்த்து கட்டிடுவாரு. எந்த பாலாவுக்காக நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேனோ அந்த பாலா எனக்கு கிடைக்காம போயிடுவாரு. இல்லைன்னா எப்பவோ நான் இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு என் பாலா கிட்ட போயிருப்பேன். அவர் உயிரை எடுத்துடுவேன்னு ஒரு பெரிய மிரட்டல் போட்டுட்டதால தான் எதுவும் செய்ய முடியாம உட்கார்ந்துருக்கேன். அவ்வளவுதானேம்மா. உன்னோட பாலாவுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. உங்க அப்பா அவரை எதுவும் செய்ய மாட்டாரு. நீ பாலாவை கல்யாணம் செய்துக்கிட்டா. ஆமா, பாலா உனக்கு தாலி கட்டிட்டாருன்னு வை. அப்புறம் எந்த அப்பனும் தன் பொண்ணை விதவையாக்க ஆசைப்பட மாட்டான். நீ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லலாம், என் மூஞ்சில முழிக்காதேன்னு சொல்லலாம். ஆனா உன்னை விதவையாக்குறேன் பாருன்னு சொல்ல மாட்டாரு. திலகம், நீ என்ன சொல்ற? செல்வி, நாளை கல்யாண பந்தலுக்கு உன்னோட பாலாவும் வர்றாரு. அப்போ அந்த கல்யாணம் நிக்கணும். உங்க கல்யாணம் நடக்கணும். நடந்துட்டா அத்தனை பேர் முன்னிலையிலும் தேவர் எதுவும் செய்ய முடியாது செல்வி. அது எப்படி நடக்கும்? நடக்கும், நீ மனசு வச்சா. உனக்கு மட்டும் கொஞ்சம் துணிச்சல் வேணும் செல்வி. உன் ஒருத்தியால தான் இப்போ இந்த சிக்கலுக்கு விடிவு காண முடியும். நீ என்ன செய்யணுமின்னா? திலகம் தன் யோசனையை சொன்னதும் செல்வி அதிர்ச்சி அடைந்தாள். அத்தனை பேர் முன்னாடியுமா என்றாள். என்ன தப்பு? உனக்கு பாலாவோட கல்யாணம் ஆகணும்னா இது ஒண்ணுதான் இப்போ வழி. தாலி உன் கழுத்துக்கு ஏறினப்புறம் எந்த கோபதாபத்தையும் சமாளிக்கிற தைரியம் வேணும். உங்க 2 பேருக்கும் ஒரு மகனோ மகளோ பிறந்தா தேவரோட கோபம் எல்லாம் போயிடும். வம்சவாரிச பகச்சுக்க மாட்டாரு. என்ன சொல்ற? எனக்கு இப்பவே விடவிடங்குது திலகம். மனசை கெட்டி பண்ணிக்கோ செல்வி. வைராக்கியம் வச்சா ஒரு பொண்ணால சாதிக்க முடியாதது எதுவும் இல்லம்மா. செல்வி அறையின் குறுக்கில் 2 முறை நடந்து யோசித்து விட்டு திலகம் பக்கம் திரும்பி, திலகம், எனக்கு பாலா வேணும், நான் சாதிச்சு காட்டுறேன் என்றாள் உணர்ச்சிகரமாய். நிஜமாதான் சொல்றியா என்றான் ஆச்சரியத்துடன் பாலா. அவன் எதிரில் பவ்யமாக நின்றிருந்த நாகப்பன், தம்பி, எந்த கோயில்ல வந்து சத்தியம் பண்ண சொல்றீங்களோ செய்யறேன். தேவரையா உங்களை தீர்த்து கட்டிடுவேன்னு மிரட்டி வச்சதால தான் நீங்க நல்லா இருக்கணுமேனு போலீஸ் ஆபீசர் முன்னாடி எல்லாத்தையும் செல்வி மாத்தி சொல்லிட்டாங்களே ஒழிய தினம் அவங்க அழுது துடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்றான். நான் நினைச்சேன் நாகப்பா, என் ஃப்ரெண்டு கூட அவளை தப்பா பேசினான். ஆனா நான் கடைசி வரைக்கும் நம்பல. செல்வி ஏதோ ஒரு காரணத்தால தான் அப்படி சொன்னான்னு எனக்கு புரிஞ்சுது. அந்த காரணம் தான் புரியாம இருந்துச்சு. தம்பி, நாளை கல்யாண பந்தலுக்கு நீங்க வரணும். மணமேடைக்கு பக்கத்துல இருக்கிற நாற்காலியில உட்கார்ந்துருக்கணும். கல்யாணம் நிக்குது. நீங்க செல்விக்கு தாலி கட்டுறீங்க. இருப்பா, எப்படி எப்படி இதெல்லாம் நடக்கும்?
நாகப்பன் தானும் திலகமும் பேசிய திட்டத்தை விவரித்து சொன்னதும் திருப்தியடைந்தான் பாலா. கண்டிப்பா செல்வி அப்படி துணிவாளா? கண்டிப்பா. அப்ப சரி, நான் எப்படி உள்ள வர்றது? தேவராளுங்க என்னை பார்த்தா புரட்டி எடுத்துடுவாங்களே. நீங்க மாறு வேஷத்துல தான் வந்தாகணும். என் சித்தப்பன் திருவிழால நாடகம் போடுறவன். அவன்கிட்ட இருந்து ஒட்டுதாடி ஒட்டு மீசை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று ஆர்வமாக சொன்ன நாகப்பனை நன்றியுணர்வுடன் பார்த்தான் பாலா. அத்தியாயம் 15. மறுநாள் பாண்டித்தேவரின் வீட்டு வாசலில் போடப்பட்டிருந்த பிரம்மாண்டமான கல்யாண பந்தலின் முள்புறத்தில் வெள்ளை வேட்டிகள் கட்டப்பட்டு ஜிகினா பூக்களும் தோரணங்களும் அலங்கரித்திருந்தார்கள். 1000க்கும் மேற்பட்ட நாற்காலிகளில் சுற்றுப்பட்டு கிராமங்களில் உள்ள பெரிய மனிதர்களும் உறவினர்களுமாக வெள்ளை உடைகளில் அமர்ந்திருந்தார்கள். பாண்டித்தேவர் பிரதான வாசலில் நின்று வருகிறவர்களை கைகூப்பி வரவேற்று கொண்டிருந்தார். பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்து நெற்றியில் குங்கும பொட்டு வைத்திருந்தார். மணமேடை மல்லிகையும் ரோஜாவும் கொண்டு அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மணமகன் சண்முகத்தேவர் அமர்ந்து அக்னியில் நெய் வார்த்து கொண்டே புரோகிதர் சொல்லும் மந்திரங்களை திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தான். புரோகிதர் அமர்ந்து அவர் வாய் உயரத்திற்கு வைக்கப்பட்டிருந்த மைக்கில் மந்திரங்களை சொல்ல பந்தல் முழுக்க வைக்கப்பட்டிருக்கும் லவுட் ஸ்பீக்கர்களில் அவை மற்ற பேச்சு குரல்களை அமுக்கிவிட்டு ஒலித்து கொண்டிருந்தது. ஒரு புறம் சிறிய மேடை அமைத்து நாதஸ்வரம் குழுவினர் பிரமாதப்படுத்தி கொண்டிருந்தார்கள். புரோகிதர் தனது வாட்சில் நேரம் பார்த்து கொண்டு பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ என்றார். சில நிமிடங்களில் மஞ்சள் நிற பட்டுப்புடவையில் முழு அலங்காரத்துடன் குனிந்த தலை நிமிராமல் மெதுவாக நடந்து வந்து மணமகன் அருகில் அமர்ந்தாள் செல்வி. அவள் அருகில் வந்த திலகம் அவளின் பின்னலை சரி செய்தபடி குனிந்து அவள் காதருகில், முதல் வரிசையில் 7வதா மாறுவேஷத்துல உட்கார்ந்திருக்கிறது பாலா தம்பி என்றாள். செல்வி இயற்கையாக நிமிர்ந்து பார்ப்பது போல முதல் வரிசையில் பார்வையை ஓட்டினாள். 7வது நாற்காலியில் சில்க் ஜிப்பா வேட்டியில் முகத்தில் தாடி மீசை ஒட்டி அடையாளம் மாறி அமைதியாக கைகட்டி அமர்ந்திருந்தான் பாலா. இருவரின் கண்களும் ஒரே ஒரு வினாடி சந்தித்து விலகின. பொண்ணுக்கு அப்பாவை கூப்பிடுங்க என்றார் புரோகிதர். பாண்டித்தேவர் மிடுக்குடன் நடந்து வந்து மணமேடை அருகில் தனது கட்ஷூவை கலற்றிவிட்டு மேலே ஏறி வந்தார். தாலி கட்டுவதற்கு முன்பாக நடைபெறும் சில சடங்குகள் முடிந்த பிறகு ஆசீர்வாதம் செய்ய மஞ்சள் பூசிய அரிசி வரிசை வரிசையாக எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. பிறகு புரோகிதரே எழுந்து மாங்கல்யத்தை ஒரு தட்டில் வைத்து பெரியவர்களிடம் கொண்டு சென்று நீட்டி அவர்கள் ஆசீர்வதித்த பிறகு மேடைக்கு திரும்பினார். மாங்கல்யத்தை கையில் எடுத்து அதை மணமகன் கையில் கொடுத்துவிட்டு மந்திரங்களை சொல்ல துவங்கிய போது, அட்சதைகளை வீச எல்லோரும் தயாராக இருந்தபோது, ஒரு நிமிஷம் இருங்க என்று சண்முகத்தேவரை நோக்கி உரக்க சொன்ன செல்வி சட்டென்று மணமேடையை விட்டு எழுந்து சற்று முன்னால் வந்து நிற்க எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்த்தார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு பெரிய சபையில ஒரு கல்யாண பொண்ணு அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிறதா தயவு செஞ்சு யாரும் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு உண்மை உங்க எல்லாருக்கும் தெரியட்டும்னு தான் நான் பேசுறேன் என்றாள் செல்வி கணீர் என்று. செல்வி, என்ன இதெல்லாம், பேசாம போய் உட்காரு என்றார் பாண்டித்தேவர் கோபமாக. அவர் தோளில் கை வைத்து அழுத்தினார் அழகுத்தேவர். கொஞ்சம் இருங்க சம்பந்தி, உங்க பொண்ணு என்னதான் சொல்ல வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நீ சொல்லுமா என்றார். நானும் பாலான்னு ஒருத்தரும் மனசார நேசிச்சோம். இது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அவர் பார்த்து முடிவு செஞ்சிருக்கிற இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை. இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலன்னா உன்னோட காதலனை கொலை செஞ்சிடுவேன்னு இரக்கமே இல்லாம எங்க அப்பா என்னை மிரட்டினாரு. அதனாலதான் எனக்கு வேற வழி இல்லாம ஒப்புக்கிட்டேன். எங்க அப்பா ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர். அவரே இப்படி என் விருப்பத்துக்கு எதிராக நடந்துகிட்டா நான் யாருக்கிட்ட முறையிட முடியும்? இப்போ இந்த கல்யாணத்துக்கு எல்லா ஊர்ல இருந்தும் பெரியவங்க நியாயம் தெரிஞ்சவங்க வந்திருக்கீங்க. நீங்க நியாயம் சொல்லுங்க. விருப்பம் இல்லாம ஒரு கல்யாணத்தை நான் செஞ்சுக்க முடியுமா? அப்படி மீறி செஞ்சுக்கிட்டாலும் என்னால முழு மனசோட குடித்தனம் பண்ண முடியுமா? இந்த ஊர்ல விருப்பத்துக்கு எதிராக கட்டாயமா ஒரு கல்யாணத்தை பஞ்சாயத்துல வச்சு பார்வதிங்கிற பொண்ணுக்கு எங்க அப்பாவே பண்ணி வச்சாரு. என்ன ஆச்சு? உறுத்தல் தாங்காம அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. நாளைக்கு எனக்கும் தற்கொலை பண்ணிக்கணும்னு அதே மனநிலை வரலாம் இல்லையா? திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேரும் வாய் மூடி அமைதியாய் இருந்தார்கள். பாண்டித்தேவனின் கண்கள் சிவந்து கொண்டிருந்தன. நெற்றியோர நரம்புகள் துடித்தன. இந்த நியாயம் எங்க அப்பாவுக்கும் புரியும். நிச்சயமா அவரோட அடிமனசுல தான் கட்டாயப்படுத்துறது தப்புன்னு தெரியும். ஆனா அவருக்கு சொந்த முகம் இல்ல. பாண்டித்தேவர் வாக்கு கொடுத்தா மாற மாட்டார் அப்படின்னு ஊர்ல ஒரு மதிப்புள்ள முகத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த முகம் அவமானப்பட்டுடக் கூடாதுங்கிறது தான் அவருக்கு முக்கியம். அவருன்னு இல்ல, எல்லாருமே நம்ம சொந்த முகத்தை பதுக்கி வச்சுட்டு வேற ஒரு வாடகை முகத்தை பூசிக்கிறோம். ஆனா அந்த வேஷத்தை தொடர எனக்கு விருப்பம் இல்லை. அப்பா வார்த்தைக்கு கட்டுப்பட்டவ அப்படின்னு ஒரு பேர் வாங்குறதுக்காக என் வாழ்க்கையை குலைச்சிக்க நான் தயார் இல்லை.
இந்த சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாம் சம்மதிச்சா இதே மணமேடையில் என் மனசுக்கு பிடிச்சவருக்கு வாழ்க்கப்பட நான் ஆசைப்படுறேன் என்றவள் மேலே வாங்க என்று அழைத்தாள். பாலா மேடை மேல் ஏறி தனது தாடி மீசையை விலக்கிவிட்டு எல்லோருக்கும் கை குவித்து வணங்கினான். உறைந்து போய் நின்ற பாண்டித்தேவரின் தோளில் கை வைத்து, அழகு தேவர், உங்க பொண்ணு சொல்றதுதான் நியாயம்னு எனக்கு படுதுங்க. அவ ஆசைப்பட்டவனோடையே இந்த கல்யாணம் நடக்கட்டும். சின்னஞ்சிறுசுகளை நீங்க பெருந்தன்மையோட ஆசீர்வதிக்கணும். இன்னி ஏன் உட்கார்ந்துருக்க, எந்திரிப்பா என்றதும் சண்முகத்தேவர் மாலையை கலற்றி வைத்துவிட்டு மணமேடையை விட்டு எழுந்து தன் அப்பாவின் அருகில் வந்து நின்றான். பாண்டித்தேவர் அசையாமல் நின்றார். தன் மகளையும் பாலாவையும் இமைக்காமல் பார்த்தார். என் பொண்ணுக்கு தனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லைன்னு சொல்லி எந்திரிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னா அதே மாதிரி உரிமை எனக்கும் இருக்கு. நான் பார்த்த மாப்பிள்ளையை விட்டுட்டு அவ எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிறத பார்த்துக்கிட்டு நிற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்று கூறிவிட்டு விருட்டென்று மேடையை விட்டு இறங்கி தன் வீட்டுக்குள் நடக்க துவங்கினார். நீ உட்காருமா என்றார் அழகு தேவர் கண்களில் நீர் திரையிட நின்ற செல்வியை பார்த்து. எல்லா கோபத்தையும் அப்புறம் சரிப்படுத்திக்கலாம், முதல்ல உட்காருமா. தம்பி, தாலியை வாங்கி கட்டுங்க, முகூர்த்த நேரம் முடிய போகுது. பாலா தாலி கட்ட அட்சதைகள் வந்து விழுந்தன. பாண்டித்தேவர் விறுவிறுவென்று தன் வீட்டுக்குள் நடந்தவர் தனது தனியறைக்கு வந்தார். அலமாரியை திறந்தார். சாவி போட்டு உள்ளே இருந்த மற்றொரு மரக்கதவை திறந்து உள்ளே வைத்திருந்த உரை போட்ட ரிவால்வரை வெளியில் எடுத்தார். உரையை கலற்றி வீசிவிட்டு விறுவிறுவென்று நேராக கல்யாண பந்தலுக்கு ஒருவித ஆக்ரோஷத்துடன் விரைந்தார். ரிவால்வரை பின்புறம் மறைத்தபடி மணமேடையில் ஏறினார் தேவர். அழகு தேவரின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு எழுந்த செல்வியும் பாலாவும் அவரை பார்த்தார்கள். போம்மா, உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க என்றார் அழகு தேவர். ஆசீர்வாதம் பண்ண வரல, பாண்டித்தேவர் கொடுத்த வாக்கு என்னைக்கும் தப்பாதுன்னு இவளுக்கும் ஊருக்கும் நிரூபிக்கிறதுக்காக வந்தேன். இத்தனை பேர் முன்னாடி எப்போ என்னை நிற்க வச்சு அவமானப்படுத்தினாலோ அப்போவே இவ என் மக இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இவளை பற்றி நான் எதுக்கு கவலைப்படணும்? சண்முகத்தேவரோட இந்த கல்யாணம் நடக்கலைன்னா பாலாவை தீர்த்திடுவேன்னு என் பொண்ணுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அதை நிறைவேற்ற வேணாமா? பின்புறம் வைத்திருந்த ரிவால்வர் பிடித்த கையை முன்புறம் எடுத்து நிமிர்த்தி பாலாவை நோக்கி பாண்டித்தேவர் சுட, செல்வி அருகில் நின்றிருந்த திலகம் சட்டென்று பாலாவை தள்ளிவிட்டு குறுக்கில் பாய்ந்துவிட அவளது வயிற்றில் பாய்ந்தது தோட்டா. ரத்தம் பீரிட சரிந்து விழுந்தாள் திலகம். அதிர்ந்து போய் நின்றார் பாண்டித்தேவர். திலகம் கண்கள் செருக, தேவரையா, இப்போவும் உங்க வாக்கு தவறிடுச்சியா. நான் போனா பரவாயில்ல, உங்க வாக்கு போனா பரவாயில்ல, இந்த சின்னஞ்சிறுசுக வாழ்க்கைய எதுவும் குலைச்சிடாதீங்க ஐயா என்று கூறிவிட்டு சரிந்தாள். பாண்டித்தேவர் ரிவால்வரை கீழே போட்டுவிட்டு தலை குனிந்து நின்றார் அமைதியாக.